கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be glorified. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் இரண்டாம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். Accepting our calling and for the second day of the series of Bible study, everyone who have come here, we greet you in the sweet and loving name of our Lord Jesus Christ. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days, under the topic, the temple of God, through the help of the Holy Spirit, we have been meditating the word of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். The prophetical book of Isaiah, chapter 14, last 2 verses, please read. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. வாசலே அலறு, நகரமே கதறு. Howl, O gate, cry, O city. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். The whole Palestina art dissolved. ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். For there shall come from the north a smoke, அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. and none shall be alone in him. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? What shall one then answer the messengers of the nation? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். The Lord hath founded Zion. அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். And the poor of his people shall trust in it. நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தது போல இந்த 2 வசனங்கள் 2 விதமான தேவாலயத்தை குறித்து பேசுகிறது. As we meditated yesterday, these 2 verses, it speaks about 2 temples of God. 31ஆம் வசனத்தில் எழுத்தின்படியான தேவாலயத்தை பற்றிய சத்தியங்கள் புதைந்திருக்கிறது. In verse 31, the truth about the literal temple of God are hidden in it. 32ஆம் வசனத்தில் நித்திய தேவாலயமாகிய புதிய எருசலேம் சீயோன் அதை பற்றிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. In verse 32, we read about the truth concerning Zion and New Jerusalem. நாம் சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் 3 விதமான தேவாலயங்கள் அதிலே காணப்படுகிறது. If we examine, if we search through the scripture, we can see 3 types of temple of God. ஒன்று எழுத்தின்படியான தேவாலயம். One is the literal temple of God. இரண்டாவது ஆவிக்குரிய தேவாலயம். Second, the spiritual temple of God. மூன்றாவது நித்திய தேவாலயம். Third, the eternal temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be glorified. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று எழுத்தின்படியான தேவாலயம், இரண்டாவது ஆவிக்குரிய தேவாலயம், மூன்றாவது நித்திய தேவாலயம். அந்த நித்திய தேவாலயம் என்பது புதிய எருசலேம் சீயோனை காட்டுகிறது. I say one more time, the first is the literal temple of God, second the spiritual temple of God, third the eternal temple of God. This eternal temple of God refers to Zion and New Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உங்கள் கரத்திலே இப்படிப்பட்ட 2 படங்கள் கொடுத்திருப்பார்கள். You have been given 2 pamphlets like this. அதுல முதல் படத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி 3 கட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And one of the sheet, in the first picture, you can see in 3 columns given about the tabernacle of God. நம்முடைய இந்த வேதபாட கூட்டத்தின் தலைப்பு தேவனுடைய ஆலயம் என்று இருப்பதினால்
இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை, அதற்குரிய சமயமும் நமக்கு இல்லை. Because the title of our message of this Bible study is the temple of God, therefore and also because of time I will not go into detail about the tabernacle. ஆனால் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தின் படம் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முதலாக தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக தேவன் வாசம் பண்ணும்படியாக சொன்ன ஒரு பரிசுத்த ஸ்தலம், தேவனே அதற்கு மாதிரியை கொடுத்தார். எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம், மோசேக்கு ஆண்டவர் மலையிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை கொடுத்தார். கொடுத்துவிட்டு ஆண்டவர் சொன்னார், எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. But the purpose why we have added the tabernacle here in the sheet is, before the temple of God, the literal temple was constructed, God himself has given the pattern, and we read in Hebrews, the Lord said unto Moses, be watchful to build and do everything according to the pattern of the tabernacle I have given to you on the mount. மாத்திரமல்ல, அதே எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய சத்தியங்கள் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Also we see in the book of Hebrews, it is written, the tabernacle is a shadow unto what we see in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. Therefore be watchful and careful to do everything according to the pattern which was shown to you on the mount. அப்ப ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக தேவன், முதலாவது யாத்திராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். Let's read from the book of Exodus chapter 25 verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப முதலாக தேவன் வாசம் பண்ணும்படியாக இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். First of all, the Lord told them to make a sanctuary, which is also called the tabernacle, so that the Lord can dwell in it. அப்படி உண்டாக்கும்படியாக கர்த்தர் சொன்னபோது அதற்குரிய மாதிரி தேவனே மோசேக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். அந்த மாதிரியின்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். We also see that the Lord himself has given the pattern to Moses how to build the tabernacle, and also the Lord warned him to do everything according to the pattern given to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எபிரேயர் 8 அதிகாரத்திலே வாசிக்கும்போது 5 வசனம். In Hebrews 8 verse 5 we read it. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். The Lord commanded, admonished him to do everything according to the pattern given to him on the mount. அப்ப இந்த வேத பகுதியிலே முதலாக தேவன் வாசம் பண்ணும்படியாக உண்டாக்கும்படியாய் சொன்னது ஆசரிப்பு கூடாரம். So in this verse, the first thing the Lord told them to create or to make, that the Lord may dwell, was the tabernacle. நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே வாசித்தோம், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்துக்கு நிழலாய் இருக்கிறது. We read in this verse, this tabernacle is a shadow to heaven. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் ஒரே வார்த்தையில் சொல்லி கடந்து போகிறேன். அது 3 பிரிவாக காணப்பட்டது. ஒன்று வெளிப்பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். I will say in one sentence about the tabernacle and move on. It was divided into 3 parts: the outer court,
holy place and the most holy place. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற படத்திலே இரண்டாவது கட்டத்திலே அது பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. In the sheets given to you, in the second picture you can see those three places. மாத்திரமல்ல, வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன பொருள்கள் காணப்பட்டது, பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன பொருள்கள் காணப்பட்டது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன காணப்பட்டது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Not only that, you can also see what were found or seen in the outer court, in the holy place and the most holy place. அப்ப இந்த வெளிப்பிரகாரம் என்பது பரலோகத்திலே புதிய பூமிக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. This outer court is a shadow to new earth in the heaven. பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகத்திலே புதிய வானத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. The holy place is a shadow to new heaven in heaven. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது புதிய எருசலேம் சீயோனுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. And the most holy place is a shadow to Zion and New Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இனி முதலாவதாக 1 நாளாகமம் 28 அதிகாரம் 19 வசனம் வாசிப்போம். 1 Chronicles 28:19, please read. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். ஆசரிப்பு கூடாரம் மாற்றப்பட்டு முதலாக தேவனுடைய ஆலயம் சாலமோனின் மூலமாய் கட்டப்பட்டது என்று நாம் நேற்றைய தினத்திலே சுருக்கமாக பார்த்தோம். Yesterday we saw briefly the tabernacle was removed or taken away, and the first literal temple of God was built by Solomon. எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவன் ஒரு மாதிரியை கொடுத்து அந்த மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டதோ, as how God gave a pattern to the tabernacle, and the tabernacle was exactly made as per the pattern given to Moses, அதே போன்று அந்த தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடமாக முதலாக கட்டப்பட்ட போது எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாதிரியை, அதற்குரிய மாதிரியை கர்த்தர் மோசேயினிடத்தில் கொடுத்திருந்தாரோ, as how the Lord gave the pattern to Moses when the Lord told them to make the tabernacle, அதுபோல இந்த சாலமோனுடைய தேவாலயத்தினுடைய மாதிரியை ஆண்டவர் தாவீதுக்கு சொந்த கரத்தினால் எழுதி கொடுத்தார். மூல பாஷையில வரைந்து கொடுத்தார். இப்போ ஒரு கட்டடம் கட்டும்போது இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்க, இல்ல ஆர்கிடெக்ட் என்ன செய்வாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் முதல்ல போடுவாங்க. So also when the Lord gave the commandment to build the literal temple of God through Solomon, God gave this pattern to David, written with his own hands. In the original tongue we read, the Lord has drawn the pattern as how the architects or the engineers, when they create the blueprint to build that literal temple. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், தேவனுடைய எழுத்தின்படியான ஆலயத்தை கட்ட தாவீதுக்கு தான் வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது. அந்த வாஞ்சையும் தாகத்தையும் தேவன் புறக்கணித்து இந்த ஆலயத்தை கட்ட உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். Yesterday, as I said, David had the thirst, David had the desire to build the temple of God, but God rejected David and told him, you are not worthy to build the temple. இந்த ஆலயத்தை கட்ட தாவீதுக்கு எப்படிப்பட்ட வாஞ்சை காணப்பட்டது என்பதை நீங்கள் சங்கீதத்திலே படித்து பார்த்தால், தாவீதுக்கு பக்கத்துல நித்திய ஆலயமாய் மாறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது ஒரு எழுத்தின்படியான ஆலயத்தை கட்ட வாஞ்சித்தான். ஆனா நாம் ஒவ்வொருவரும் புதிய எருசலேம் சீயோன் என்று அழைக்கப்படுகிற நித்திய ஆலயமாய் கட்டப்படுவதற்காக தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். You can see the desire David had to build the temple of God in the book of Psalms, but we are called to be the eternal temple of God. David wanted to build a literal temple. God has called us, anointed us, even God has foreknown us before the foundations of the world for this purpose. தாவீதுக்கு தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஏதோ பணத்தையும் பொருளையும், அவன் ராஜாவா இருந்தபடினால் பணத்தையும் பொருளையும் சேகரித்து வைத்தான் என்று மாத்திரம் சிந்திக்காதிருங்கள். Do not think merely because David was a king
Therefore he gathered money or the materials to build that literal temple. எழுத்தின்படியான தேவாலயம் கட்டுவதற்காக தாவீது பண்ணின பொருத்தனையை 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம். We read the covenant what David made to build the literal temple of God in Psalm 132 verses 2 onwards. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுகிறதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். He swore unto the Lord and vowed unto the mighty God of Jacob, surely I will not come into the tabernacle of my house, nor go up into my bed. I will not give sleep to mine eye, or slumber to my eyelids. இந்த பொருத்தனையினுடைய ஆழம், இந்த பொருத்தனையினுடைய மேன்மை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. May the Spirit of God gives the enlightened eyes of mind to every one of us to understand the depth of the vow what David made concerning the literal temple of God. ஒரு எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு இருந்த தவிப்பையும் தாகத்தையும் அதற்காக அவன் பண்ணின பொருத்தனையின் மேன்மையின் ஆழத்தை நோக்கி பாருங்கள். Look unto the depth of the vow David made to build the literal temple. Consider his desire, consider his thirst for it. அவன் சொல்றான், தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கண்களால காண்கிற வரையிலும், அது கட்டி முடிகிற வரையிலும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதுமில்லை. He says that till I see with my eyes the temple of God being built, I will not go to the house of my tabernacle. I will not go on into my bed. அப்ப ஆலயம் கட்டுவதற்கு அவன் பண்ணின பொருத்தனை அவனுடைய தூக்கமாக இருக்கிறது. நித்திரையை தியாகம் பண்ணுகிறான். The vow he made to build the temple of God was he sacrificed his sleep. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுகிறதில்லை என்று. I will not give sleep to mine eyes or slumber to my eyelids. அதோட அர்த்தம் நான் தூங்க போவதில்லை. The meaning is I'm not going to sleep. பிரியமானவர்களே, எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்ட தாவீது இப்படி ஒரு தியாகத்தை பண்ணி இருக்க கூடுமானால், இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்தால் அந்த ஆலயத்தை அவன் கட்ட தகுதியில்லை என்று நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தது போல கர்த்தர் அவனை தள்ளி விட்டார், புறக்கணித்து விட்டார். If David had made such a sacrifice to build that literal temple, if you see little deeper, yesterday we saw the Lord rejected him to build this temple. இந்த இடத்திலே காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தேவாலயமாக இப்போது இருக்கிறோம். நாம் ஒரு நித்திய தேவாலயமாய் மாறும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். Everyone seated here, we are now the spiritual temple of God, but we are going to become the eternal temple of God, and for this purpose God has foreknown every one of us even before the foundations of the world. அப்ப புதிய எருசலேம் சீயோன் அதுதான் நித்திய தேவாலயம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw from Ephesians chapter 2 the last 2 verses, Zion and Jerusalem, they are the spiritual, the eternal temple of God. அருமையான தேவனுடைய பிள்ளையை சற்று நிதானித்து பாருங்கள், கவனமாய் கேளுங்கள். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும், அதாவது விசுவாசிகளாகிய நீங்கள் புதிய எருசலேமாகவும் ஊழியர்களாகிய நாங்கள் சீயோனாகவும் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு நித்திய தேவாலயமாகவும் மாற வேண்டியவர்கள். Dear children of God, pay attention, listen carefully. You the believers to become New Jerusalem, and we the servants of God to become Zion. Together we have to be built and become the eternal temple of God. அப்ப நீங்க எருசலேமாய் மாற வேண்டுமானால், தேவ ஊழியர்கள் சீயோனாய் மாற வேண்டுமானால் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும், நித்திரையை தியாகம் பண்ண வேண்டும். For the believers to become New Jerusalem and the workers of God to become Zion, we have to sacrifice our sleep. அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள்தான் புதிய எருசலேம் சீயோனாய் மாறுகிறார்கள். Which is,
whoever is going to be caught up in the secret coming of Jesus, they become this eternal temple of God as Zion and New Jerusalem. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ புதிய எருசலேம் சீயோன் என்கிற நித்திய ஆலயமாய் மாற வேண்டுமானால் இயேசு அதற்கு என்ன தகுதி சொல்லி இருக்கிறார்? நீ தூக்கத்தை இழக்க வேண்டும். If you have to be caught up in the secret coming of Jesus and to become Zion and Jerusalem as the eternal temple of God, what was the quality Jesus defined for it? You have to sacrifice your sleep. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். Read in Luke 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த வசனத்துடைய அர்த்தம் ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நமக்கு இருக்க வேண்டிய தகுதி. To put it in one sentence about this verse, it says about the quality we should possess if we want to be caught up in the secret coming of Jesus. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் நித்திய ஆலயமாய் மாற முடியும். Only those who are caught up in the secret coming of Jesus can become the eternal temple of God. ஒரு இடத்தில் அல்ல, இந்த ஒரு இடத்தில் அல்ல. Not only in this occurrence. இனி லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தபடி இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். As we saw yesterday in Luke 18, day and night we have to keep on praying unto the Lord. மூன்றாவதாக மார்க் 13ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்கள். அங்கே நாம் படிக்கிறோம், வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ மத்தியானத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ எந்த நேரத்தில் வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அவன் வரும்போது உங்களை தூங்குகிறவர்களாக, அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். Thirdly, we saw in Mark 13 yesterday that you don't know when the master will come. He may come in the even, midnight or in the morning, lest he finds and suddenly find you sleeping. Underline that word. He should not come and see you sleeping. மார்க் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Mark 13 verse 35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். What I say unto you, say unto all, be ye watchful. இப்ப ஆண்டவர் சொல்லலாம், நான் வரும்போது நீங்க பாவம் செய்யறவங்களா இருக்கக்கூடாது, நான் வரும்போது நீங்க பின்மாற்றத்தில் இருக்கக்கூடாது, அல்லது நான் வரும்போது இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லலாம். ஆனா அவர் இங்க என்ன சொல்றாரு? நான் வரும்போது உன்னை நான் தூங்குகிறவனா பார்க்க கூடாது, நான் வரும்போது நீ தூங்கிட்டு இருக்க கூடாது. ஆனா அதே வேளையில நான் ராத்திரி வருவேனா, சாயங்காலம் வருவேனா, மத்தியானம் வருவேனா, காலையில வருவேனா, சேவல் கூவும் நேரத்தில் வருவேனா என்று சொல்லவில்லை. அப்ப அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் வரும்போது ஒருவேளை நம்ம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா வரிகளை போக முடியாது. He could have said, when I come you should not be doing sin or you should not be in a backslidden state. But what he mentioned here was he should not find us sleeping when he comes. But at the same time he has not mentioned when he will come, in the morning or in the evening or in the noon. But we should be always watchful, and when he comes we should not be found sleeping. இது மனிதனுடைய பலத்துக்கு சாத்தியமல்ல. பொதுவாக உலக மருத்துவர்கள் சொல்றாங்க, குறைந்தது ஒரு 8 மணி நேரம் தூங்கினா தான் ஒரு மனிதனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். Literally this is not possible with the physical ability of a man. The doctors in the world, they say generally a man has to have 8 hours of sleep to keep his body fit. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மனித வாழ்க்கைக்கு அசாத்தியமானது எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய பெரிதான கிருபையினால் சாத்தியமாகும். Whatever is impossible with man, all such impossible things will be possible through the grace of God in the Christian life. இப்ப இந்த சத்தியத்தை கேட்கும்போது நமக்குள்ள 2 அனுபவம் உண்டாகும். இந்த கூட்டம் 2ஆக பிரியும்.
Now, when you hear this truth, we will have two experiences. The group, they will divide into two groups. ஒரு பெருங்கூட்டத்தாருக்குள்ள என்ன கேள்வி வரும்னா, எப்படி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பது, எப்படி தூங்காம இருப்பது? A large group of people will have a question, how can I pray always? How I cannot refrain from my sleep? நடக்க முடியாத, கைக்கொள்ளவே முடியாத ஒரு காரியத்தை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு, நான் சொல்றது இது டிபிஎம் உபதேசம் அல்ல, இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் 3 வசனங்கள் சொல்லியாச்சு, ஒரே அர்த்தத்துல 3 வசனங்கள் சொல்லியாச்சு. இது இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்ப நம்மால் கைக்கொள்ள முடியல, இது இம்பாசிபிள் என்று சொன்னால் இயேசு அதை செய்யும்படி சொல்லி இருப்பாரா? These 3 verses are kept before you in the same meaning, but this is impossible. This cannot be followed. If it is true that it cannot be followed, would Jesus have told this? ஆகவே இந்த வார்த்தை மாத்திரமல்ல, எந்த ஒரு உபதேசத்தையும் கேட்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. Therefore, not only this truth or the doctrine, whichever doctrine we listen or we hear, there is one thing we have to do. இது நடக்குமா? தூங்காமல் இருக்க முடியுமா? எப்போது விழித்திருக்க முடியுமா? இல்ல எப்போதும் ஜெபிக்க முடியுமா என்று சர் ஐசக் நியூட்டனை போல 1000 கேள்வி கேட்காமல், we should not ask 1000 questions like Sir Isaac Newton. Will I be able to refrain from my sleep? Will I be always pray? Will I pray day and night? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவரே, உம்முடைய திருவசனம் இப்படி சொல்லி இருக்கிறது. Lord, your words are said like this. இன்றைக்கு அப்படி ஒரு ஜீவியத்தை நான் எனக்குள்ள காணவில்லை. Today I don't see such a life in me. ஆனா என்னை ஒப்படைக்கிறேன். But I surrender. அப்படி ஒரு ஜீவியத்தை எனக்கு தாரும் ஐயா. Lord, give me such a life. இந்த வசனத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். I humble myself before this word. இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இல்லை என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். These many years I'm living as a Christian, but I confess I don't have such a life in me. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, help me Lord என்று நீங்க சரண்டர் பண்ணி பாருங்க. You surrender and see. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? அது கேட்ட கிருபையும் இந்த சரீரத்தை ஒரு கிருபையுள்ள சரீரமாக, இப்ப இயற்கையான சரீரத்துக்கு தான் தூக்கம் அவசியம், இயற்கையான சரீரத்துக்கு தான் ஆகாரம், குடிக்கிறது கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் டயத்துக்கு குடிக்கணும், கரெக்ட் டயத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் உலக மருத்துவர்கள் சொல்றாங்க, உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது இயற்கையான சரீரத்துக்கு இது தேவை. This is the natural body, and the doctors in the world, they say you have to eat for a time, you have to sleep for a time, and to maintain the body fit. This is needed only for this natural body. இந்த இயற்கையான சரீரத்துக்கு வேதம் கொடுத்துக்கிற பேர் பாவ சரீரம். ரோமர் 6 அதிகாரத்துல இந்த சரீரத்துக்கு பேர், நம்ம எல்லாருடைய சரீரமும் அதுக்கு பேர் பாவ சரீரம். Romans 6:2 we read, the name given to this natural body is the body of sin. அப்ப இந்த பாவ சரீரத்துல இந்த வேத வசனத்தின்படி எப்போது விழித்திருக்கிற அனுபவமோ, தூக்கத்தை தியாகம் பண்ணுகிற அனுபவமோ அது சாத்தியமில்லை. In this body of sin, it is not possible to pray always or to be watchful always. வாசிப்ப ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. கவனிங்க, நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு பாவ சரீரம் இருக்குது. இந்த பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும். Listen carefully, we all have this body of sin, and this body of sin must be destroyed. ஒரு பெரிய அப்போஸ்தலன் ரோமர் 7 அதிகாரத்துல பகிரங்கமா ஒத்துக்கொள்ளுகிறார், என் சரீரம் பாவ சரீரம், நன்மை செய்ய விரும்புறேன், என்னால முடியல, நான் வெறுக்கிற தீமையை செய்றேன், நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, என் சரீரத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன், அது என்னை பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கி கொள்கிறது. ஒரு பெரிய அப்போஸ்தலன் வெட்கப்படாமல் பகிரங்கமா அறிக்கையிடுகிறார். A great apostle without shame, he is confessing that he has the body of sin, and he says, I want to do good, but I do evil which I don't want to do. He says that I find the law of sin in my body. நம்ம சரீரத்துக்கு 2 பேர், ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று பாவ சரீரம். Our body has 2 names, the natural body and the body of sin. இந்த ஜென்ம சரீரம் அல்லது பாவ சரீரத்துல நம்ம இருக்கும்போது இந்த திருவசனங்களை, இப்ப நான் சொன்னேன் அந்த 3 வசனங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளவே பிசாசு விட மாட்டான். When you are in the natural body, the 3 verses which I mentioned now, that Satan, the devil, will not allow you to even
accept, receive that word. அப்ப இத நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னா, இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னா, உங்களுடைய சரீரம் பாவ சரீரம் ஒளிந்து போய் ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் உங்கள் சரீரம் மாற வேண்டும். If you have to receive and accept this word of God, your body of sin must be destroyed and you should receive a spiritual body. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் தான் வருகையில் எழுந்திருக்கும். அதுதான் வருகையில போகுது. In 1 Corinthians 15:44 we read, this natural body will be sown, only the spiritual body will raise up, and that spiritual body will go in the coming. நான் என்னுடைய ஜெபத்துல நான் தவிப்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you how I remain in my prayer. எழுத்தின்படியான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேசத்துல ராஜாவா இருந்த ஒரு தாவீது, நான் என் படுக்கை மேல ஏறுறதில்ல, நான் படுத்து தூங்க போறதில்ல, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை நான் வரவிடுகிறதில்லை என்று சொல்லி ஒரு எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்டுவதற்கு அப்படி ஒரு பொருத்தனையை பண்ணி ஜீவித்திருக்க கூடுமானால், if David to build a literal temple of God, he was a king and he made such a vow that I will not go into my house, I will not go upon my bed, I will not give sleep to my eyes, nor slumber to my eyes. புதிய எருசலேமாய் சியோனாய் மாறப்போகிற தேவ ஜனமே, நித்திய தேவாலயமாய் மாறப்போகிற தேவ ஜனமே, வெறும் வார்த்தைக்காவது, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வெறும் வார்த்தைக்காவது தாவீதுக்கு அந்த ஜீவியம் இருந்ததே, கர்த்தாவே எனக்கு அந்த ஜீவியத்தை தாரும் ஐயா. Whether you like it or not, can you say, Lord, David had such a desire to build that literal temple, I am going to become the eternal temple of God, Zion and Jerusalem. Can you say that, Lord, give me that desire what David had? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த சரீரம் கிருபையுள்ள சரீரமாக, இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாற வேண்டும். This body should receive the grace of God and should become a spiritual body and a body with grace. அப்ப நான் முதலாவது எழுத்தின்படியான தேவாலயத்தை பற்றிய சத்தியங்களை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லி விடுகிறேன். First I will mention about the truths concerning the literal temple of God. அப்ப தாவீதை தேவன் தகுதியில்லை என்று புறக்கணித்து தள்ளினாரே, அப்ப பாருங்க, இப்படி ஒரு ஜெபத்தை அவன் பண்ணி இருந்தோம், இரவும் பகலும் தூங்காமல் இருந்தோம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வாஞ்சித்து இருந்தோம், அப்படிப்பட்ட தாவீதை தேவன் தள்ளிவிட்டார். David took so much of steps, he was desirous to build the temple of God, he made such sacrifices, yet God rejected David from building his temple. அதற்கு அவர் சொன்ன காரணத்தை நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி விட்டாய், அதுதான் காரணம். நீ என்னதான் ஜெபிக்கலாம், இவன் பாருங்க, என்னதான் ஜெபிக்கலாம், என்னதான் விழித்திருக்கலாம், ஆண்டவருக்காக எதை வேணா அள்ளி கொடுத்தான் ஆலயம் கட்டுறதுக்கு, என்ன வேணா செய்யலாம். ஆனா உன் ஜீவியத்துல மிகுதியான இரத்தத்தை நீ சிந்துவாயானால், யாரோடாவது அந்த மிகுதியான இரத்தம் சிந்துவது என்பது கிருபையின் காலத்துல சகோதரனை பகைப்பது, மனுஷ கொலைபாதகம், யாரோடாவது உனக்கு கசப்போ வைராக்கியமோ பிரிவினையோ, முக்கியமா அண்டர்லைன் பண்ணுங்க, நடத்திப்புக்காரங்க கூட ஒரு சின்ன கேப் கூட, மன வருத்தம் கூட இருக்கவே கூடாது. You should not be having what we see as hatred or envy against anyone. Most importantly, underline, you should not hold any grudge towards the leaders, to the workers of God, if you want to become that temple of God. இதற்கு வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே, அதுக்கு வசனம் சொல்றேன் பாருங்க. Now I will tell the scriptural reference from Ephesians chapter 2. இந்த நித்திய தேவாலயமாய் சீயோனாய் எருசலேமாய் நீ மாற வேண்டுமானால், if you want to become this eternal temple of God, Zion and Jerusalem, 19ஆம் வசனம் எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராய் மாற வேண்டும். Chapter 2 verse 19, now therefore ye are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God. பரிசுத்தவான்கள் சில வேளை உங்களை கடிந்து கொள்ளலாம், கண்டிக்கலாம், எச்சரிக்கலாம், சிட்சிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். என்ன சம்பவித்தாலும் சரி, உன்னுடைய தரிசனம் இந்த பூமியில ஒரு பெரிய ஆளாய் மாறுவதல்ல.
Sometimes the saints of God, they may rebuke you, chastise you, reprove you. They may give you a ministry. They may not give you that ministry. But your vision should be not to become a great person in this earth. பழைய ஏற்பாட்டு காலத்திலே குஷ்டரோகியை பற்றிய உபதேசத்தை படிக்கிறோம். அதை பற்றிய சத்தியத்தை தெளிவாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். In the Old Testament, we read about the truth concerning a leper. You should know very well about the truth concerning the lepers. ஒரு குஷ்டரோகியை பிரதான ஆசாரியன் அடைத்து வைக்கிறான். A high priest makes the leper to go and be without the camp. அந்த அடைத்து வைப்பதும் பிரதான ஆசாரியன் ஒருவனை அடைத்து வைப்பதும் அது ஒரு நடத்திப்பாய் இருக்கிறது. The high priest making the leper to go outside the camp, this is also a leading from him. சிலர் இப்படி சொல்வதுண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் என்னிடத்தில் சரியாய் பேசுவதில்லை, என்னை விசாரிப்பதில்லை, என்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை என்று பலரும் பல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. Many people, they will say various complaints. The workers of God given to us, they don't talk to me, they don't love me, they don't come and speak to me. அதுதான் குஷ்டரோகியை அடைத்து வைக்கிறது போன்ற பாதை. This is the path where the leper is made to be outside the camp. அடைத்து வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அந்த சப்ஜெக்ட்டை படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை அவன் பார்வைக்கு குஷ்டரோகம் எல்லாம் போயிருக்கும், மற்றவங்களும் சொல்லுவாங்க உன் குஷ்டரோகம் எல்லாம் போச்சு, ஊரே சொல்லும். After some days, maybe he was cleansed from the leprosy. Even the whole village or the city will say, you are clean from your leprosy. ஊரே சொல்லலாம் நீ குஷ்டரோகம் போயாச்சுன்னு. Maybe the entire town will say, you are free from your leprosy. இவன் பிரதான ஆசாரியன் முன்பாக வந்து நிக்கிறான். He goes and stands before the high priest. அவன் ஊரே சொல்லியாச்சு இவன் குஷ்டரோகி இல்ல. The entire town told, no more he is a leper. இவனு கண்ணாடியில பார்த்துட்டா இவனுக்கு குஷ்டரோகம் இல்ல. He also has seen in the mirror, he is not having any leprosy. ஆனா பிரதான ஆசாரியன் அங்க சொல்றான், இல்ல நீ மறுபடியும் போய் அடைந்திருக்க வேண்டும். But the high priest says, no, you have to go and separate again. அப்ப அவன் எந்த நியாயமும் பேசக்கூடாது. He should not talk any justice. அதான் சொல்ற இது ஒரு நடத்திப்பு. This is a leading. அப்ப தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு பல்வேறு விதங்கள்ல அவர் நடத்துவார். God through his saints will lead in various ways. அப்ப நம்ம எதை இழந்தாலும், whatever we may lose, ஒரு நடத்திப்பின் நிமித்தமாக நீங்க எதை வேணாலும் இழக்கலாம். because of the leading you may happen to lose anything. உங்கள் பேரை இழக்கலாம், உங்கள் புகழை இழக்கலாம், உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகலாம். You may lose your name, your fame, or you may get even a bad name. உங்களுடைய ஊழியம் பறிக்கப்படலாம். Your ministry may be caught away. எது வேணா சம்பவிக்கலாம். Whatever may happen. ஆனால் நான் வரிக்கு போகணும், நான் சீயோனா மாறணும், நான் எருசலேமா மாறணும் என்கிற அந்த ஒரு வெளிப்படுத்தல் மாத்திரம் உன் ஜீவியத்தில் இருக்குமானால் உன்னை எப்படி நடத்தினாலும் அந்த பரிசுத்தவான்களோட ஒரே வீட்டாராய், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நீ மாறுவாய். If you have a revelation that I should go to heaven, I should become the eternal temple of God as Zion and Jerusalem, no matter how you are led, no matter what is taken away from you, you will be with the saints of God, with that citizen and fellow people of God. பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாராய், நீ பரிசுத்தவான்களுக்கு அந்நியனா இருக்க கூடாது. You should not be a stranger to the saints of God, but you should be of the same city. ஊர்ல உள்ள எல்லாரிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொண்டு, வெளியில உள்ள எல்லா பரிசுத்தவான்களிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொண்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட நடத்திப்புக்காரனோடு நீ ஐக்கியம் இல்லாவிட்டால், if you have fellowship with everyone outside, even the saints outside, but if you do not have that fellowship with the saints of God given to you, நீங்க விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் பல்வேறு பிரமிக்கத்தக்க ஊழியங்களை நீங்க செய்யலாம். you may be a worker of God, you may be a believer, you may do various outstanding ministries, ஆனால் தேவன் உன்னை அங்கீகரிக்க மாட்டார். நீ சீயோனாய் எருசலேமாய் மாறவே முடியாது. but God will never accept you. You can never become Zion or New Jerusalem. ஒரு சத்தியம் சாகுற வரையிலும் மறக்க கூடாது. எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்டுவதற்கு நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தினபடினால், பாருங்க தாவீதுடைய ஜீவியத்துல வேறு பல மேன்மைகள் இருந்தது. ஆலயம் கட்டுவதற்கு 1 நாளாகமம் 29 அதிகாரத்தை நேற்றைய தினத்துல படிக்க சொன்னேன். எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியாது. எப்படி அள்ளி கொடுத்திருக்கிறான் பாருங்க. அள்ளி கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு ராஜா படுக்கையின் மேல் ஏறாமல், கட்டிலின் மேல் ஏறாமல், தூங்காமல் ஆலயம் கட்டுவதற்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் தூக்கி அவனை குப்பையில போட்டார். உன் பலி தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை. You should not forget one truth till you die. To build that literal temple of God, I told you to read 1 Chronicles 29. You can see how much David
gave everything to build the temple of God. But the Lord rejected everything he gave and told him, you are not worthy to build my temple. நான் அருமையான விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், ஊழியர்களும் கூட தங்களுக்கு கிடைக்கிற காணிக்கைய நடத்திக்காரங்களுக்கு கொடுக்கறாங்க. ஊழியர்களோ விசுவாசிகளோ 1 நாளாகமம் 29ல தாவீது கொடுத்த மாதிரி யாராவது ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, இல்லவே இல்ல. If I look at the believers, even the workers of God, and ask, has anyone ever given like how David gave in 1 Chronicles? The answer is no, never. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சரி, அடுத்து தாவீதை போல ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக தூக்கத்தை தியாகம் பண்ணி படுக்கையின் மேல் ஏறாமல் தூக்கமே இல்லாமல் அப்படி ஆலயம் கட்டுவதற்காக தவித்து இருக்கிறீங்களா, அப்படி பாடுபட்டு இருக்கிறீங்களா என்று கேட்டா இல்ல, இல்லவே இல்ல. இங்க ஒருத்தரும் இல்ல. If we ask, at least have you sacrificed your sleep like David made the vow that I will not go to my house, I will not go onto my bed? Have we ever done like that? The answer will be like no, never. அப்படியானால் எழுத்தின்படியான ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளவு மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு தகுதி இருந்தோம், ஆண்டவர் இந்த மேன்மையான காரியங்களை எல்லாம் பார்க்காமல் ஒரே காரியத்தை பார்த்தார், நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி விட்டாய். Though David had so much greatness, great qualities, but God did not look at any of those things, but he saw only one thing, you shed much blood. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு நேற்றைய தினத்தில் நம்ம கேள்விப்பட்டது போல உலக தலைவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 3ஆம் உலக மகாயுத்தம் வரப்போகிறது, வரப்போகிறது, வரப்போகிறது. With much humility I say, even yesterday we heard all the leaders of the world, they are all proclaiming that the third world war is going to come. அப்ப நம்முடைய வாயில என்ன வார்த்தை வரணும்? அவங்க 3ஆம் உலக மகாயுத்தம் வரப்போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவ ஊழியன் திரும்ப திரும்ப சொல்ல போகிறது, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். If they are saying repeatedly that the third world war is going to come, when we the children of God, the workers of God, when we hear what we should say, Jesus is going to come, Jesus is going to come. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? So then what we have to do? ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We should preserve our fellowship. விசுவாசி ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசியோடு ஐக்கியம், ஒரு விசுவாசிக்கு ஊழியரோடு ஐக்கியம், எல்லாருக்கும் சேர்ந்து இயேசுவோடு ஐக்கியம். அதான் கட்டட வேலை. எபேசியர் 2:20 படிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். The fellowship between one believer and other believer, fellowship between believers and the saints of God. If we are this one city, we read in Ephesians 2:20. The foundation upon apostles and the prophets, Jesus himself is the chief cornerstone for that city. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இங்க கவனிங்க, இது ஒரு கட்டட வேலை மாதிரி. Listen, this is like a building work. இந்த கட்டடத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Keep this building in your mind. இந்த கட்டடத்தில் இந்த ஹால் மேலே நம்ம பார்க்கிற இந்த ஹால் தான் புதிய எருசலேம். The hall, what we see on this above the ground level, this is New Jerusalem. இந்த புதிய எருசலேம் என்கிற இந்த ஹால் நிற்க வேண்டுமானால், இது இடிந்து விழாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இந்த பூமிக்கடியில இந்த கட்டடத்துக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது. This hall, this New Jerusalem, if it has to stand not falling down, there is a foundation invisible to our eyes under this hall. இந்த அஸ்திவாரம் தான் இந்த கட்டடத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. This foundation is bearing this whole building. நீங்க இன்னும் எத்தனை பில்டிங், எத்தனை ஸ்டோர் இதுக்கு மேல கட்டி எழுப்பி போக வேண்டுமானால், அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமா இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு கட்டி எழுப்பலாம். If you want to build multiple stories about this building, you can build it based on how strong the foundation is. அப்ப உங்களுடைய ஜீவியத்திலே வரக்கூடிய சிறிதும் பெரிதுமான காரியங்களுக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை, நடத்திப்பு, அவருடைய உபதேசம் தேவை. அவங்ககிட்ட ஐக்கியம் இல்லாம அவங்கள மீறி கொண்டு இல்ல அவங்கள ஓவர்டேக் பண்ணி போனீங்கன்னா அது லூசிபருடைய ஆவி. மேகத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். 1 கொரிந்தியர் 10:1. நீங்க மேகத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா அது லூசிபர். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். If you want to face even any small or big problem in your life, you have to have the fellowship with the prophets and apostles. Only then you can face it. As long as you are under the cloud, in 1 Corinthians 10, you are under the leading of God. If you go above the cloud, we read in Isaiah 14, that is the spirit of
Lucifer. நேற்றைய தினத்திலே நான் சொன்னபடி கோழிக்கு கீழே முட்டை காணப்பட வேண்டும், அப்போதுதான் அது கோழியை போல ஒரு குஞ்சு அல்லது ஒரு கோழியை போல மாறும். As I said yesterday, the egg should be found and under the hen, only then that egg can become like a chicken, even like the hen itself. என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், கோழிக்கு மேல கொண்டு போய் முட்டை அடுக்கி வைத்தால் அது குஞ்சாக மாறுமா? The Lord asked me a question, if you keep the eggs on the hen, will it become a chicken? அப்ப அந்த கோழி இயேசு என்று பார்த்தோம், அந்த முட்டைகள் நாம் ஒவ்வொருவரும். We saw the hen is Jesus and we are all those eggs. அதே போலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல மேகத்துக்கு கீழாய், நீங்க எதை அறியணும் அந்த வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க எதை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். நடத்திப்புக்கு கீழ இருக்கிற வாழ்க்கை. So also in 1 Corinthians 10 we see that they were under the cloud. What you should listen or what you should know as believers, as workers of God, we have to be under that cloud, under the leading. நீங்க நடத்திப்ப மீறி நடத்திப்புக்கு ஆலோசனை சொல்லி அதை மீறி நீங்கள் போனால், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல லூசிபர் தான் சொல்றான், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். If you go above the cloud, if you go against the leading, or if you give your counsel to the leaders, you read in Isaiah 14, Lucifer says, I will ascend above up to the clouds. நான் இப்போது எதை பற்றிய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நித்திய தேவாலயமாய். ஏன்னா நமக்கு அதுதான் தேவை. நம்ம ஒவ்வொருத்தரும் புதிய எருசலேம் சீயோனாய் மாற வேண்டுமானால், தேவாலயமாய் மாற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜீவியத்தில் கண்டிப்பாக கைக்கொள்ள வேண்டிய காரியங்கள். The truth what I am talking now is to become that eternal temple of God, to become Zion and Jerusalem. These are the fundamental basic things every one of us have to keep and observe in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்ப எழுத்தின்படியான தேவாலயத்துக்கு நாம் திரும்புவோம். அங்கே தாவீது, ஆண்டவர் தாவீதை தள்ளி இருந்தாலும் அவனுடைய ஜெப ஜீவியத்தையும் அவன் கொடுக்கிற காணிக்கையும் பார்த்து, அவனுடைய மனப்பூர்வமான இருதயத்தை பார்த்து, இந்த ஆலயத்துக்கான மாதிரியை தேவனே கரத்திலே வரைந்து தாவீதினிடத்தில் கொடுத்தார். Now let us come back to the literal temple again. Though God has rejected David to build the temple, but seeing the willness, the whole heart of David and everything that he gave for the Lord himself has drawn the pattern how that literal temple should be built and gave it into the hands of David. நாம் எபிரேயரிலே வாசிக்க கேட்டோம், ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட போது தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை வரைந்து மோசேயுடைய கையில் கொடுத்தார். We read in Hebrews, when the tabernacle was built, the Lord has drawn the pattern and gave it into the hands of Moses. இரண்டாவதாக எழுத்தின்படியான சாலமோனுடைய ஆலயத்தினுடைய மாதிரியை தேவனே வரைந்து, அது அங்க வாசித்த வசனத்தில் அவர் சொல்றாரு, அவருடைய கையினால். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 1 நாளாகமம் 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய மாதிரி கர்த்தரே சொந்த கரத்தினால் எழுதி என்பதை காட்டிலும் வரைந்து அவன் கரத்தில் கொடுத்தார், தாவீதின் கரத்தில் கொடுத்தார். The Lord has drawn the pattern for the literal temple and gave it into the hands of David. அப்ப எபிரேயர்ல நாம் படிக்கிறோம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. We read in Hebrews that be watchful and careful to build according to everything the pattern given to you on the mount. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மலை என்பது பொதுவாக மலை என்கிற வார்த்தைக்கு பொதுவான ஆவிக்குரிய அர்த்தம் ஜெபஜீவியம். Mount, the general spiritual meaning is a prayer life. இப்ப கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி மோசேக்கு கொடுக்கப்பட்டது, சாலமோனுடைய தேவாலயத்தின் மாதிரி தாவீதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. 2 தேவனே செய்தார். அதுபோல புதிய எருசலேம் சீயோன் என்கிற நித்திய ஆலயத்துக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. Now listen, the pattern for the tabernacle God has drawn, gave it to Moses. The pattern for the temple of Solomon God has drawn and gave it to David. So also for the eternal temple of God there is a pattern for that. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 21. நீங்க சீயோனாய் எருசலேமாய் நித்திய தேவாலயமாய் மாற வேண்டுமானால்
இதற்கு ஒரு எழுத்தின்படியான ஆலயத்துக்கே ஆண்டவர் சொந்த கையில வரைந்து கொடுத்திருப்பாரானால் நித்திய ஆலயத்தை பற்றி அவர் எவ்வளவு கருத்துள்ளவராயிருப்பார். For the literal temple of God, if God has drawn a pattern and gave it to his people, how much more God will be zealous and concerned about the eternal temple of God, the Zion and New Jerusalem. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 Peter 2:21 For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. அப்ப கிறிஸ்து வைத்து போன அந்த மாதிரியை அப்படியே பார்த்துதான் நம்முடைய ஜீவியம் என்கிற இந்த புதிய எருசலேம் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியரும் தங்கள் ஜீவியத்தை கிறிஸ்து என்கிற மாதிரியை பார்த்து கட்டி எழுப்ப வேண்டும். Every worker of God, every believer, we have to look unto the example set by Christ, and thereby we have to build up this temple. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். Now I'll tell for an example. அநேகர் சேர்ந்து உங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Many people, they gather together and they pose to you a false accusation. அப்ப அந்த பாதை வரும்போது நம்ம நார்மலா என்ன செய்வோம்? நம்மளை குறித்து யாராவது நல்ல காரியத்துக்காக அட்வைஸ் பண்ணாலே அவங்களோட பேசுறதை நிறுத்திடுவோம். What we will do, if someone give their advice even for something good, we will stop talking to that person. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆனா பல பொய்யான குற்றச்சாட்டுகளை உங்கள் மேல் ஒருவர் சுமத்தும் போது, when lot of people they charge you with a false accusation, முதலாவது நாம் செய்ய போகிற காரியம், நான் அப்படி செய்யவே இல்லங்க, அவங்கள கேளுங்க இவங்கள கேளுங்க. First thing we will do is, I have not done like that. You can ask him, you can ask this person. இரண்டாவது நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? குற்றச்சாட்டை யார் நம்ம மேல சுமத்துனாங்களோ அவங்களோட பேச மாட்டோம், அவங்க முகத்தை பார்க்க மாட்டோம், அவங்கள ஜென்ம சத்துருவா பகைச்சு தள்ளிடுவோம். Second thing what we will do is, whoever has raised the charge against us, that false accusation, we will stop talking with that person. We will not even see his face, and we will keep them as an enemy till our death. அப்ப இந்த பாதையில போகும்போது அந்த ப்ளூ பிரிண்ட் இயேசுதான் மாதிரி, அதை பார்க்கணும் நம்ம. அப்ப அவர் என்ன செய்தார்? இப்ப பிலாத்து கேட்கிறான், உன் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்களே, ஒன்றுக்கு கூட நீ பதில் பேசுகிறது இல்லையா என்று இயேசுவை பார்த்து கேட்டபோது அவரோ ஒன்றும் பேசாதிருந்தார். What we have to see here is the blueprint, the example Christ has set for us. We see Pilate asking Jesus, there are so many accusations against you, are you not telling any giving any response? He did not say a word. அடுத்து தன்மேல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினவர்கள் மாத்திரமல்ல, தன்னை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினவர்களையும் இயேசு என்ன செய்தார்? பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் செய்வதை இவர்களுக்கு மன்னியும். Not only those who charged against Jesus with false accusations, even those who crucified him on the cross, put him to shame. He prayed to the Father, Father, lay not the sin to their charge, for they know not what they do. நம்முடைய மத்தியில சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர் இயேசு, அவர் தேவகுமாரன், நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், நமக்கு கசப்பு வைராக்கியம் பிரிவினை எல்லாம் வரும். There are some people of God here will say, he was Jesus, he was the Son of God, but we are in this body of flesh. We will have such envy, we will have such grudge against others. இப்ப அடுத்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். ஸ்தேவானை பாருங்கள். Now I will give you next example. Look at Stephen. ஸ்தேவான் நம்மள போல ஒரு மனிதன் தானே? Is not Stephen a man like us? மனிதனா இல்லையா? ரோபோவா? Is he a man or a robo? நம்மை போல ஒரு மனிதன் தான் ஸ்தேவான். He was also a man like us. ஒரு பெருங்கூட்டத்தார் பற்களை கடித்துக் கொண்டு அவர் மேல் பாய்ந்தார்கள். A group of people gnashed their teeth came upon him. சாகுற வரைக்கும் அவரை கல்லெறிந்தார்கள். They stoned him till he died. அப்ப தன்மேல் பற்களை கடித்துக் கொண்டு பாய்ந்தது யார் யார்னு ஒவ்வொருத்தருடைய முகத்தையோ, தன்மேல் கற்களை எறிந்தது யார் என்று அவங்களையோ, இல்ல தன்னை நோக்கி வந்த கற்களையோ, அல்லது அந்த கற்கள் தன்மேல் பட்டு சொட்டு சொட்டா தன் சரீரத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்குது, அதையோ இது எதையுமே அவர் பார்க்கல. He did not consider, he did not see who came gnashing their teeth upon him,
who stoned him. He's bleeding, the bloods are oozing from his body, but he did not see any of these things. அப்ப ஸ்தேவான் அந்த இவ்வளவு பாதையின் வழியா போகும்போது அவர் எதை பார்த்தாரு? When Stephen went through such an ordeal, what did he see? அதான் அவர் அந்த மாதிரியை பார்த்தார். He looked to that example. அங்கே நாம் படிக்கிற ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து, we see there he looked up to heaven. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். He looked unto heaven. அங்க தேவனுடைய மகிமையும் இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதையும் கண்டார். He saw the glory of God, Jesus standing on the right side of the Lord. இயேசு எப்படி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு ஆதரவாக அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தாரோ, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல படித்தீங்கன்னா, இரத்த சாட்சியாய் மரிக்க போகிற ஸ்தேவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போறார். அந்த வேதனையோடு முழங்கால் படியிட்டு, பிதாவே இந்த குற்றம் இவர்கள் மேல் சுமராது இருக்கட்டும் என்று ஜெபித்து மரித்தார் என்று படிக்கிறோம். As Jesus prayed for those who crucified on the cross, Stephen, who is going to die as a martyr in a short while, we read in Acts 7, the last verse, he stood on his knee, he prayed to the Lord, Lord, lay not the sin to their charge. He prayed like that and died. அப்ப ஒரு சத்தியத்தை கேட்கும்போது இது கடினமா இருக்கிறது, யார் ஜீவித்தார்கள், இப்ப யார் அப்படி நடக்கிறாங்க, இப்படி எல்லாம் நாம் நியாயம் பேச போகிறோமா? இல்லை, ஆண்டவரே உம்மை போல சத்துருக்களை மன்னிக்க, மறக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுக்கு உதவி செய்தவரே, அந்த உதவியை நீர் எனக்கு செய்ய மாட்டீரோ? When we face such things, are we going to say, when we hear hard truth and doctrine, who can live like this, who lived like that? Or are we going to pray to the Lord, Lord, help me, like Stephen died as a martyr, help me to now look at the person, not considering that envy against anyone, Lord. அப்ப இயேசுவை மாதிரியாக வைத்து ஒவ்வொரு வாழ்க்கையில எந்த சம்பவம் நடந்தாலும், whatever happens in our life, keep Jesus as the example. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of the Lord. நிறைய உறவினர்கள் வியாதிப்பட்டிருக்காங்க. Now many relatives are sick. விசுவாசிக்கு ஊழியக்காரங்க நான் உதாரணம் சொல்றேன். நிறைய விசுவாசிங்க வியாதிப்பட்டிருக்காங்க. I'll give us an example. A lot of believers are sick. அதுபோல ஒரு விசுவாசி எடுத்துட்டு நிறைய உறவினர்கள் வியாதிப்பட்டிருக்காங்க. இந்த விசுவாசி என்ன நினைக்கிறாங்க, போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும். Also for a believer, lot of the relatives are sick. What they think is, I want to go and I want to meet everyone. அதுபோல ஒரு ஊழியக்காரன் என்ன செய்றான், என்ன விரும்புறான்னு சொன்னா, எங்கெல்லாம் ஊழியக்காரங்க விசுவாசிங்க வியாதிப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் சுகமாகி எழும்பணும். Also a worker of God, what they want to see is, whoever is sick, wherever they are sick, they should be healed, they should come out of that sickness. உங்க யாருக்காவது எல்லா வியாதியையும் குணமாக்கக்கூடிய வரம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now consider, any of you have a gift to heal all the sick people. ஒரு வீட்ல போய் ஜெபிக்கட்டுமா என்று நீங்கள் கேட்கும்போது அங்குள்ள ஊழியக்காரங்க நடத்திக்காரங்க சொல்றாங்க, இல்ல போகாத, வேண்டாம். When you ask the servant of God, the leaders, can I go and pray in a particular house, they will tell you, no, don't go. உடனே நாம் என்ன செய்வோம், நம்முடைய கிருபையை, நம்முடைய வரத்தை வெளிப்படுத்த விடாமல், நம்மளை ஊழியம் செய்ய விடாமல் நம்மை அடைத்து போட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறவங்கட்டெல்லாம் புலம்புவோம். What we will do, we will lament with everyone we see and meet, that I am closed, that I cannot reveal my gift, I cannot go and help anyone with my gift. அப்ப இப்படிப்பட்ட பாதையில ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ கடந்து போகும்போது நீங்க உடனே அந்த ப்ளூ பிரிண்ட திறந்து பார்க்கணும், இயேசு என்கிற மாதிரியை பார்க்கணும். அவர் இந்த பாதையில போகும்போது என்ன செய்தார்? If you go in this path, whether a worker of God or a believer, immediately you should open that blueprint and see, when Jesus went, what did he do? இப்ப இயேசு பாருங்க, பிதாவாகிய தேவன் அவரை பெதஸ்தாவுக்கு அனுப்புகிறார். Now look at Jesus, God the Father sending Jesus to Bethesda. அங்கே ஏராளமான வியாதியஸ்தர்கள் வருடக்கணக்கா படுக்கையில இருக்கிறாங்க. There are many sick people on their sick bed for years together. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், had Jesus said one word, எல்லாரும் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. everyone would have taken their bed and have gone to the house. ஆனா இயேசு என்ன செய்கிறார்? But what Jesus is doing, ஒரே ஒரு மனிதனை சந்திக்கிறார். he meets only one man. ஒரே ஒரு மனிதனை விசாரிக்கிறார். He inquired only one man. ஒரே ஒரு மனிதனை குணமாக்குகிறார். He healed only one man. மற்ற ஒரு வியாதியஸ்தர் பக்கம் இப்படி திரும்பி, சோமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா என்று இயேசு கேட்கவில்லை. He did not look at any other sick people, did not ask, are you good, are you well, did you eat? No question asked. நம்ம என்ன சொல்றோம், நம்ம வியாதிப்பட்டிருந்த போது ஊழியக்காரங்க விசாரிக்கல, அவங்க விசாரிக்கல, இவங்க விசாரிக்கல. What we say,
when we were sick, they did not come and ask me. The workers of God did not come and ask me anything. அப்ப இயேசு எப்படி ஊழியம் செய்திருக்கிறார்? How Jesus ministered. எல்லா வியாதியஸ்தர்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. இப்ப யோசித்து பார்க்கற இப்ப இங்க உள்ள நம்ம ஒவ்வொருத்தர் யாருக்காவது எல்லா வியாதியஸ்தர்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்குதா? ஒருத்தருக்கு இருக்குதா? Jesus had the power to heal every sick people. I asked anyone in this place, does anyone have a power to heal all the sickness? பல விசுவாசிகள் என்னிடத்திலே சில காரியங்களை சொன்னார்கள். எனக்கு ஊழியம் தர மாட்டறாங்க, ஊழியம் செய்ய விட மாட்டறாங்க. Many believers, they told me, I'm not given any ministry. I'm not allowed to do certain ministries. பொதுவாக இந்த சத்தத்தை ஊழியர்கள் மத்தியிலிருந்து விசுவாசிகள் மத்தியிலிருந்து பல இடங்கள்ல நான் அதை கேட்கிறேன். I generally hear this particular thing from among the believers and from the workers of God in various places. அவருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதை எதுக்கு சொல்றேன்னா, இயேசு கிட்ட இந்த பிரச்சனை எதுமே இல்ல. அவர் பிறப்பிலேயே பாவம் இல்ல. அவர் நினைச்சா பெதஸ்தால உள்ள எல்லாரையும் குணமாக்கி இருக்கலாம். ஆனா இயேசு அதை செய்யல. But why I say this is, Jesus, he was without sin even in his birth. From the birth, he did no sin. If Jesus wanted, he could have healed every sick person at Bethesda. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே விசுவாசிகளும் ஊழியம் செய்ய விரும்புறாங்க. So believers also, they want to do ministries. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? But you know what is the truth? நான் இப்ப சொல்றதெல்லாம் ஆலயத்தை பற்றிய சத்தியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The truth, whatever I am saying now, is related to the temple of God. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாதாபும் அபியும் ஊழியக்காரங்களா இருந்தும் தேவ சமூகத்துல செத்தார்கள். If you see Nadab and Abihu, though they were the servants of God, they died in the presence of God. ஊழியம் என்பது ஊழியக்காரங்க மட்டுமல்ல, விசுவாசிகளும் ஊழியம் செய்றாங்க. Ministry is not only for the workers of God, even believers, they do certain ministry. இப்ப நீங்க ஊழியம் செய்ய விரும்புறீங்கன்னா என்ன செய்யணும்? அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் என்ன செய்யணும்? If you want to do a ministry, whether you are a believer or a worker of God, what you have to do? நீங்க முதல்ல சத்தியத்தை நன்றாக அறிய வேண்டும். First, you must understand the truth well. வாசிங்க, நாதாபும் அபியும் தேவ சமூகத்துல தூபகலசம் ஜெப ஜீவியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜெப ஊழியம். அந்த ஊழியத்தை செய்து செத்து போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. We read Nadab and Abihu, they were doing the ministry of the censer. Censer means prayer life. They did that ministry and died. இப்ப நான் சொல்றதும் ஆலயத்தை பற்றிய சத்தியமே. The truth what I am speaking now is also related to the temple. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாவிட்டா நீங்க நினைப்பீங்க பாஸ்ட் சப்ஜெக்ட்டை விட்டுட்டு ஆலயத்தை பத்தி சொல்லாம அவர் வேற எங்கேயோ போறாரு, நீங்க கூட்டம் முடிச்சு பேசுவீங்க. If you don't know the truth after the meeting gets over, you will say pastor does not know the truth. Without talking about the temple of God, he was talking about something else. ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்றவனை குறித்து கிட்டத்தட்ட 31 இடங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவன் தான் சாகாதபடிக்கு இப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். About those who are doing the ministry in the holy place of God, almost written in 31 places, that he should not die. He has to do the ministry in this manner. வாசிங்க அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? லேவியராகமம் 10:1. லேவியராகமம் 10:1. Leviticus chapter 10 verse 1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கவனிங்க, தேவனுடைய ஊழியம் செய்து விசுவாசிகள் அல்ல, இவங்க ஊழியக்காரங்க. தேவனுடைய ஊழியம் செய்து தேவ சமூகத்தில் செத்தார்கள். Listen, they are not the servants of God. They did the ministry of God, but they died in the presence of God. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? Do you know what is the mystery of this? அப்ப ஆசரிப்பு கூடாரம் அதுல என்ன பிரமாணம்னா, கர்த்தர் கட்டளையிடாத அக்னிய தூபகலசத்துல போட்டாங்க. படிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிடாத. அதான் நான் துவக்கத்திலே சொன்னேன், இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னா, இந்த கூடாரத்தை எப்படி உண்டாக்கணும்னா, அதுல ஊழியம் எப்படி செய்யணும்னா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யணும். உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது, உன் சீனியாரிட்டி பேசக்கூடாது. If you want to do the ministry
how you should do is according to the pattern given on the mount. You have to do according to the pattern. You cannot talk about the seniority, but they brought the strange fire which the Lord did not command them to bring. நான் இத்தனை வருஷம் சீனியரான விசுவாசி, இது ஒரு சின்ன பிள்ளை தான், அப்ப ஏன் ஊழியத்தை அவங்களுக்கு எப்படி கொடுப்பது? I am a senior believer, but that person is very junior, very younger to me. How can this ministry given to that person? ஆண்டவர் உங்களுடைய வருஷங்களை பார்ப்பதில்லை. The Lord will not look at the number of your years. கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், இதோ நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. In Galatians, Paul says, "Ye observe and watch times and seasons and years." இப்ப பாட்டு பாடுறது ஒரு ஊழியம், வசனம் வாசிக்கிறது ஒரு ஊழியம், இது ஒரு ஊழியம். நான் சொன்னேன் இல்லையா, வெளிநாட்டுல உள்ளவங்க, அமெரிக்கால ஒருத்தர் பிரசங்க கேட்கிறார். அவர் இந்த மெசேஜை கேட்டா, பிரசங்கி நான் இல்ல, எனக்கு யார் மொழிபெயர்க்கிறாங்களோ அவங்க தான் பிரசங்கி. Singing is a ministry, reading Bible is a ministry, interpretation is a ministry. He is an American, so when they listen to the message, I am not the preacher, but the one who is interpreting, he will be the preacher. அப்ப அங்க நான் பார்க்கிறோம், நாதாபும் அபியும் ஏன் தேவ சமூகத்துல தூபகலசத்தின் ஊழியத்தை செய்தபோது செத்து போனாங்க. We saw there why Nadab and Abihu, they died when they did the ministry of holding that censer. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்கிறேன், தயவு செய்து இந்த சத்தியத்தை எல்லா ஊழியக்கார சகோதர சகோதரிகள் விசுவாசிகள் கவனியுங்கள். With much humility, I ask all the people, all the worker brothers, worker sisters, and all the believers, listen carefully. இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நீங்க சாபத்தை சம்பாதிக்கணும். Otherwise, by doing the ministry of the Lord, you will gain curse. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Cursed be he who doeth the will with the work of the Lord, with deceitfully is written. அப்ப அங்க ஏன் கர்த்தர் கட்டளையிட்ட அக்னி என்னன்னு சொன்னால், The fire, what God commanded there was, ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார், பலிபீடத்தில் உள்ள அக்னியை எடுத்து தூபகலசத்தை நிரப்ப வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்த மாதிரி. இந்த ஊழிய தூபகலசத்தின் ஊழியத்தை எப்படி செய்யணும்னா, பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுத்து தூபகலசத்தை நிரப்ப வேண்டும். The commandment what God gave, the pattern what God gave them was, they should take the fire from the altar and fill it in the censer to do the ministry of that censer. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean then? முதலாவது பலிபீடம் என்பது இயேசுவை காட்டுகிறது. First, the altar shows Jesus. ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு பொருள்களுமே இயேசுவுக்கு நிலாட்டமா, முதலாவது இயேசுவுக்கு நிலாட்டமா இருக்கிறது. In the tabernacle, every instrument, first it is a shadow to Jesus. இரண்டாவது பலிபீடம் என்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கை. ரோமர் 12:1. According to Romans 12:1, that altar individually it shows every one of us the life of surrender. இப்ப அக்னி என்பது எதை காட்டுகிறது? Now what does the fire show? முதலாவது அக்னி என்பது தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. First, the fire shows the word of God. நான் முதல்ல எழுத்தின்படியான காரியத்துல சொல்லிட்டேன். கர்த்தர் கட்டளையிடாத அக்னியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஊழியம் செய்த போது 2 ஊழியக்காரங்க செத்து போனாங்க. இப்ப நான் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்ம எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும்? I told you the literal meaning. When 2 workers of God, they brought the strange fire the Lord did not command and they died. Now considering about us, how we should do the ministry. நீங்க யாராவது இன்டர்பிரேஷன் பண்ண விரும்புறீங்களா, போட்டி போடுறீங்களா, நாம் பண்ணணும்னு ஓடுறீங்களா, எந்த வேலையா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடாது இவங்க செய்யக்கூடாது, நான் தான் முதல்ல நிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா, அது எழுத்தின்படியான ஊழியமா இருந்தாலும் ஆவிக்குரிய ஊழியமா இருந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம். வேற ஒருத்தரையும் செய்ய விடாதீங்க. நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா நீ செய்யும்படியாக உனக்கு ஒரு தகுதி தேவை. If you want to say that I want to do that ministry, I will not allow anyone to do, whether it is a literal or a spiritual ministry, by all means you can do, but you should have that one quality. அந்த தகுதி என்ன தெரியுமா? Do you know what is that quality? பலிபீடம் என்பது இயேசு. Jesus is the altar. அவருடைய பாதத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருந்து ஜெபத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை நீ வாங்கினாதான் அக்னி. கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நெருப்புகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறது என்று எரேமியால படிக்கிறோம். அடுத்து அதே எரேமியால கர்த்தர் சொல்றார் எரேமியாவை பார்த்து, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகுகளும் ஆக்கினேன்.
We read in Jeremiah, the Lord says, the word of God is fire and the hammer to break, smite the rock. The Lord says, I filled your mouth with fire. I made this people as wood before you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப பலிபீடம் என்பது இயேசு. So altar is Jesus. அக்னி என்பதுடைய முதல் அர்த்தம் தேவனுடைய வார்த்தை. The first meaning of fire is the word of God. அடுத்து அக்னி என்பது அடுத்து அபிஷேகம். Next fire is anointing. இப்போ முதல்ல நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்றேன். முதல் அக்னி என்பது தேவனுடைய வார்த்தை. First fire is the word of God. உங்களுக்கு தெரியும் தானே, கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையின் ஒருக்கிற சமட்டியை போலவும் இருக்கிறது. எரேமியா சொல்றாரு. அதே எரேமியாட்ட கர்த்தர் சொல்றாரு, இதோ 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகுகளுமாக்கினேன். We see these two verses in Jeremiah chapter 4 that God says that the word of God is like fire and it breaks the rock with that hammer, and the Lord says, I have kept my fire in your mouth and made this people as wood. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்றார்னா, Now what does the Lord do here? தேவ சமூகத்துல நீங்க எந்த ஒரு ஊழியம் செய்யறதா, அந்த பாஸ்டர் கேவி பால் சொல்லுவார், இங்க உள்ள மதுரையில் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார், மதுரையில தான் மரிச்சார். அவர் சொல்வார், அவருடைய மெசேஜை கேட்டு பாத்தீங்கன்னா, பிரசங்கம் பண்றவங்க 8 மணி நேரம் ஜெபித்தால் மொழிபெயர்க்கிறவங்க 16 மணி நேரம் ஜெபிக்கணும். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா ஒருத்தர் இந்த ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்க. Pastor K.V. Paul, he served the Lord here and he even died in Madurai. If you listen to his messages, he will say, if the preacher prays for 8 hours, then the one who interprets should pray for 16 hours. If we put such a requirement, no one will come up to the stage. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இங்க இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு ஊழியத்தை செஞ்சாலும், ஒரு பாட்டு பாடுற ஊழியம் அல்லது வசனம் வாசிக்கிற ஊழியம் அல்லது மொழிபெயர்க்கிற ஊழியம், எந்த ஊழியத்தை அது விசுவாசிகள் செஞ்சாலும், ஊழியக்காரங்க சிலர் பாத்தீங்கன்னா கிச்சன் ஊழியம் செய்வாங்க சில faith homes-ல. You may do a ministry like singing a song or reading the Bible or ministry of interpretation. Even in some faith homes, they do the ministry in the kitchen. நீங்க சபையில சர்விங் ஊழியம், இந்த கூட்டம் முடிச்சு சர்விங் பண்றாங்க இல்லையா, இந்த சர்விங் ஊழியத்துல பரிமாற வேண்டுமானாலும் கூட உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம், அவங்க நற்சாட்சி உடையவங்களா இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கணும். We read in the book of Acts, even the ministry of serving the tables, after the meeting is over, when you serve the food to everyone, they should have the good report and they should be filled with Holy Ghost. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படித்துக் கொள்ளுங்க. இப்ப அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, now if you see Acts chapter 6 verse 3, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவி இருக்கணும், தேவ ஞானம் இருக்கணும், நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தலாம். எந்த வேலைக்கு? எந்த வேலைக்கு? இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு இல்ல, பாட்டு பாடுறதுக்கு இல்ல, சர்விங் பண்ற வேலைக்கு, சாப்பாடு போடுற வேலைக்கு. In verse 3 we read, you should find 7 men of honest report and Holy Ghost and wisdom, even they should be filled with wisdom to do the serving tables ministry, not for singing or not for interpretation. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், பலிபீடம் என்பது இயேசு. எந்த ஊழியத்தை செஞ்சாலும், நீங்க ஆவிக்குரிய ஊழியத்தை செஞ்சாலும், இல்ல நான் கிச்சன்ல அங்க அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ட்ரெயின் பண்றேன், சமைக்கிற ஊழியத்தை செஞ்சாலும், நீ சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட்டு விசுவாசிகள் குணமாகணும், ஊழியக்காரங்க குணமாகணும். அப்ப ஜெபத்தோட நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்துட்டு ஊழியம் செய்யணும், கூட்டங்களுக்கு வந்துட்டு இந்த ஊழியத்தை செய்யணும். This is how I teach wherever people to pray. Whatever ministry you do, even if you are doing kitchen, preparing food, people having that food, the servants of God having that food, they should be healed. So you should pray and then come to do the ministry. அப்ப நாதாபும் அபியும் செய்த தவறு என்னன்னா, கர்த்தர் கட்டளையிடாத அக்னியை தேவ சமூகத்துல கொண்டு வந்தாங்க. சுயம். The mistake, Nadab and Abihu, what they did was they brought the strange fire which the Lord did not command because of their self. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் சொல்றேன், வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம். இந்த பலிபீடத்தின் அக்னினா என்னங்கறதை இப்ப வசனத்தோட சொல்றேன். Now I will tell what is the fire of the altar in John 16:13 verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். When he, the Spirit of truth, is come, he will guide you into all truth. தயவு செய்து கவனமா கேளுங்க, வருகை மிகவும் சமீபம்.
Please pay attention and listen carefully. The coming is at hand. நீ நித்திய ஆலயமாய் மாற வேண்டிய தேவ ஜனம், தேவ ஊழியர். You are the people of God, the worker of God, to become the eternal temple of God. அப்ப எழுத்தின்படியான ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி ஊழியம் செய்ய வேணும், தேவனுடைய ஆலயத்தில் எப்படி ஊழியம் செய்யணும், how they should do the ministry in the literal temple of God, in the tabernacle. இங்க இயேசு சொல்றார், ஆவியானவரை குறித்து சொல்றார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு ஆவியானவர் குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தம்முடைய சுயமா ஆவியானவரே இந்த ஊழியத்தை சுயமா செய்ய மாட்டாராம். Here Jesus is giving a testimony. When the Spirit of truth comes, he will guide you into all truth, but he will not do anything on his own. Even the Spirit of God, he will not do anything on his own. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், he will not speak from his own, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, but whatsoever he heard, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். and he will speak about the things and show the things to come. 14ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. And you can underline verse 14. கவனிங்க. Listen. அவர் யார்? அவர்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னுடையதில் எடுத்து, இயேசு சொல்றார், என்கிட்ட இருந்து எடுத்து. இயேசு தான் பலிபீடம், இந்த வார்த்தை தான் சத்தியம் தான் அக்னி. அப்ப இயேசு சொல்றாரு, ஆவியானவர் பிரசங்கித்தாலுமே அவர் சுயமா பேச மாட்டாரு. என்கிட்ட பலிபீடமாகி எனக்குள்ள இருந்து சத்தியமாகி அக்னி எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். He says, he refers to the Spirit of God, shall receive from me, that is Jesus, the word, the fire on the altar. Even when the Spirit of God speaks, he will take the word of God, fire from the altar, and speak those words. 14ஆம் வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். We read in verse 14, he shall glorify me, for he shall receive of mine and shall shew it unto you. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஊழியம் மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியம் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சபையில ஆவியானவரே ஊழியம் பண்ணாலும் அவர் சுயமாய் பேச மாட்டார். இயேசு என்கிற பலிபீடத்திலிருந்து அக்னி என்கிற சத்தியத்தை, அக்னி என்கிற வார்த்தைகளை அங்கிருந்து எடுத்து அவர் அறிவிப்பார். அதை கொண்டு ஊழியம் செய்வார். Not only in the tabernacle, not in the Old Testament, even in the New Testament, even if the Spirit of God speaks, he will not speak from his own. He will take that fire, the word of God from the altar, and speak those words, and he will do his ministry from that altar. சுருக்கமாய் சொல்ல போனால், நீங்க எந்த ஊழியத்தை, ஆவிக்குரிய ஊழியத்தை செஞ்சாலும் சரி, எழுத்தின்படியான ஊழியத்தை செய்தாலும் சரி, நீங்க சனிக்கிழமை இரவு தேவ சமூகத்தில் இருந்து, பாஸ்டர் விக்டர்மோகன் நாங்க வாலிபர்களா இருந்த போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, சனிக்கிழமை இரவு தூங்கவே கூடாது. Whatever ministry you do, when you should be in the presence of God on Saturday nights. Pastor Victor Morgan taught us when we were young youth boys, we should not sleep on Saturday nights at all. அதுவும் இப்ப நான் ஆசிரியர் கூடாரத்தை பற்றிய சத்தியம் தான். இப்ப அதுவும் ஆசிரியர் கூடாரத்தை பற்றிய சத்தியம் தான். அவர் என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒளிவ எண்ணெய ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். அதை வாங்கி குத்துவிளக்கு பிரகாசிக்கும்படியாக ஆசாரிய ஊழியத்திலே ஊற்றப்படுகிறது. Even this is also a truth concerning the temple of God. People should bring the pounded and grinded olive oil. They will take that olive oil and fill that lampstand. Then by doing the ministry in the presence of God. நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல, நான் மாத்திரமல்ல, அந்த கோயம்புத்தூர் சென்டர் ஃபெய்த்ல ஒரு பெரிய வாலிபர்கள் கூட்டம், ஏறத்தாழ இப்ப அவங்க எல்லாருமே ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட சனிக்கிழமை இரவு தூங்குனது இல்ல. அந்த சென்டர் ஃபெய்த்ல இரவு முழுவதும் ஜெபம் நடக்கும். Not only speaking about myself, even a lot of youths in Coimbatore Faith Home, they will not sleep on any Saturday nights. All the night their prayers will be going on, and everyone there now as a minister of God, they are all doing the ministry of God in a mighty way. கோயம்புத்தூர் சென்டர் ஃபெய்த்ல பாஸ்டர் விக்டர் மோகன் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தார். Pastor Victor Morgan was assistant pastor at Coimbatore Center Faith Home. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, நீ ராத்திரி ஒவ்வொரு விசுவாசியும் கூட்டங்களுக்கு வருவதற்கு முன்பாக நீங்க சத்தியத்தை கேட்க வந்தாலும், இப்ப நீங்க ஒரு ஊழியமும் செய்யலங்க, சும்மா வசனம் கேட்க வர்றீங்க, அதுக்கு கூட உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு நீங்க வராவிட்டா, இங்க சொல்லப்படுகிற பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு இருதய கடினம் உண்டாகும், அடுத்து முரட்டாட்டம் உள்ள அனுபவம் உண்டாகும், சில வேளை பின்மாற்றமே உண்டாயிரும்.
If you are not even doing ministry, you come to listen to the word of God. Even then, you should sit and pray on Saturday nights and come to listen to the word of God. Otherwise, you will receive hardness of heart, stubbornness. Sometimes even you may backslide. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஒரே பிரசங்கம் சபையில ரெண்டு கூட்டத்தாரை பிரிக்குது. ஒரு கூட்டத்தார் ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னே அவங்க என்ன சொல்றாங்க, அது மரண வாசனையா அவங்களுக்கு மாறுது. ஆனா அதே பிரசங்கம் இன்னொரு கூட்டத்தாருக்கு, ஒரு சிறு கூட்டத்தாருக்கு அப்படியே இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாய் மாறுகிறது. பவுல் சொல்றாரு, எங்களுடைய நிருபம் ஒரு கூட்டத்தாருக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் மற்றொரு கூட்டத்தாருக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கிறது. கெட்டு போறவங்களுக்கு அது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையா இருக்கிறது. Paul says, listening to one message, one group of people, they find it as the savor of death. For another group of people, for them it is savor of life. Unto them that perish, it will be the savor of death. அப்ப நீங்க எந்த ஊழியத்தை செய்ய விரும்பினாலும், அல்லது நீங்க நான் ஊழியமே வேண்டாங்க, நான் கூட்டத்துக்கு தாங்க வர்றேன் பிரசங்கம் கேட்க அப்படின்னாலும், நீங்க சனிக்கிழமை ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக ஜெபித்து விட்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு அக்னி, இந்த தேவனுடைய ஒரு வார்த்தை அக்னி. உதாரணமா நீங்க ஒரு நெருப்புல இருந்து கங்கு எடுத்து போட்டு கையில போட்டு பாருங்க. இங்க பொதுக்கு சென்று இருக்கும் கொஞ்சம் கங்கு, நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில வச்சு பாருங்க, சுட்டு சாம்பல் ஆக்கிறோம். அது போல தேவனுடைய வார்த்தை அக்னி. நீங்க ஜெபம் இல்லாம வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டா அது உங்களை சுட்டரிக்கும். If you do not even do any ministry, if you come to only listen the word of God, you should pray and come. Without that fire of the word of God will burn you. Even if you take a live coal, a burning coal, and keep it in your hand will be burned, because the fire, the word of God will burn you if you come without prayer. ஆகவே ரெண்டு சத்தியத்தை நான் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து இன்னைக்கு சொல்லி இருக்கிறேன். Two truths I have spoken today from the tabernacle. நான் இந்த நோட்டீஸ் அடிக்கும் போது என்ன பிளான் பண்ணேன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து டச்சே பண்ண முடியாது, நிறைய சத்தியம் அதை டச் பண்ணாமலே சாலமோனுடைய ஆலயத்துக்கு போயிடணும். அப்பதான் எனக்கு இந்த சப்ஜெக்ட்டை முடிக்க முடியும். When I got this notice printed, I thought not to include the tabernacle because it is a long subject. I don't want to touch it. I just wanted to go directly to the temple of God. இந்த வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே எழுதி வச்சிட்டு வைக்கல, ஒண்ணுமே எழுதி வைக்கல, ஒண்ணுமே படிக்கல, நான் பைபிளே படிக்கல. You can see ராத்திரி ஃபுல்லா ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்தேன். You can see in my Bible, I have not read anything, I have not written or took notes for anything. Last whole night, I was falling at the feet of the Lord. கன்கார்டன்ஸை பார்த்து எழுதி வைக்கல. I did not refer the concordance and did not write anything. எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ தேவசமூகத்துல போய் நில்லு, உன் வாயில இருந்து நான் பேசுவேன். What the Lord told me is, go and stand in the presence of God. I will speak through your mouth. ஆகவே தான் இப்ப இந்த வசனத்தை நான் சொல்லும்போது திடீர்னு சொல்றதுனால அவங்கள தேட சொல்றேன். And that's why when I quote some reference, some verses, I ask them to take that verse reference. அப்ப நம்முடைய மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும். நம்ம ஒரு பிளான் பண்ணி, நம்ம ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி அப்படி அல்ல, ஆண்டோடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். அதுதான் பலிபீடத்துக்கு முதல் அர்த்தம் இயேசு. இரண்டாவது அர்த்தம் நம்ம சரீரத்தை தேவ சமூகத்துல பலியா கொடுத்து மணிக்கணக்கா ஜெபத்துல காத்திருக்கணும். ராத்திரி தூக்கத்தை தியாகம் பண்ணணும். அப்படி காத்திருந்தால் இங்க வந்து நீங்க ஒண்ணுமே எழுதி வைக்க வேண்டாம், இங்க வந்து நின்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். If you prepare a message of your own, that will not happen. But if you fall at the feet of the Lord the whole night and you come and stand here, the Lord will speak through you. அப்ப பலிபீடத்தின் அக்னி என்பது முதலாவது பலிபீடம் இயேசு. அப்ப எந்த ஊழியத்தை செஞ்சாலும் நீங்க அவருடைய பாதத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்திருந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கி, அல்லது நீங்க வந்து வேற எந்த ஊழியம் செய்றீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கிருபையை வாங்கி, அவர்கிட்ட ஒரு அடுத்த அக்னினா அபிஷேகம், அவர்கிட்ட ஒரு அபிஷேகத்தை வாங்கி அந்த ஊழியத்தை செய்யணும். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில நான் சொன்னேன், நீங்க சர்விங் பண்ணா கூட அபிஷேகம் இருக்க வேண்டும், நற்சாட்சி இருக்க வேண்டும். Whichever ministry you do, you should receive the fire first from the word of God, from the presence, from the altar. Second, Holy Spirit. That's why I referred to the serving of tables. Even to do that, you should have a honest report. You should have the Holy Ghost. இனி பாருங்க, இந்த ஆசீர்வாத கூடாரத்துக்கு நான் இன்னைக்கு போயிடுறேன். நீங்க ஆசீர்வாத கூடாரத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு குத்து விளக்க பாக்குறீங்க. Now I will go into the tabernacle again. You see a candlestick in the tabernacle. இந்த குத்து விளக்கு எரியும்படியாக, குத்து விளக்கு என்பது பூமியிலே காணப்படுகிற சபை. The candlestick refers to the church seen on this earth. இப்ப இந்த பூமியில எல்லாம் மாப்பாளையம் வைத்தோம், பொன்னகரம் வைத்தோம், புதூர் வைத்தோம், சென்னைநகர் வைத்தோம், இங்க உள்ள எல்லா, அதுபோல மதுரை, பெங்களூர், முழு உலகத்துள்ள பூமியிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் தான் இந்த குத்து விளக்கு அவர்களுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது.
the candlestick is a shadow to the people of God, the church of God everywhere in Madurai, Bangalore, all over the world. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி பார்க்கறீங்களே, அங்க ஒரு கட்டடத்துல இருக்கு பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி. அது எதை காட்டுதுன்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. But you see Ark of Covenant in the most holy place. What does it signify? It signifies the group which will be caught up in the secret coming of Jesus. அப்ப இந்த பூமியில பாருங்க, இவ்வளவு பேர் திரளா நம்ம பல சபைகள்ல இருக்கிறோம், பூமியில் உள்ள சபையில. ஆனால் அதான் நம்ம கிரேக்க பாஷையில புதிய ஏற்பாட்டு சபையில அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கு 2 சபை இருக்குது. ஒன்று எக்லீசியா, இரண்டாவது சோமா எக்லீசியா. எக்லீசியா என்பது இந்த குத்துவிளக்கு அடையாளம், பொதுவான சபை. சோமா எக்லீசியா என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சோமா என்றால் சரீரம், எக்லீசியா என்றால் ஒரு கூட்டம். We see about the temple of God in the original tongue. 2 words are used. Ecclesia, it is a general church. Another word is soma ecclesia. Soma is the body, ecclesia is the church, the body of Christ. We see 2 groups there. Church in general. It covers everyone. ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்பது இங்க உள்ள, நான் நேற்றைய தினத்தில் சொன்ன போல எல்லாரும் வரியில போக போறது இல்ல. ஊழியக்காரங்க விசுவாசிங்க எல்லாரும் வரியில போக போறது இல்ல, எல்லா ஊழியக்காரங்களும் போக போறது இல்ல, எல்லா விசுவாசிகளும் போக போறது இல்ல. As I told yesterday, not all the believers will go, not all the servants of God, workers of God will go in the secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். Now you will have a doubt. அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்மளை அழைத்தார்? நம்மை அழைத்தவர் பூர்ணப்படுத்திடுவார். Then how God called us, he who called us will perfect us also. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இயேசு 12 பேரை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்தது யாரு? ஊழியத்துக்கு எடுத்தது யாரு? இப்போ உள்ள சீஃப் பாஸ்டர்ஸ்ல இயேசு. I give an example. Jesus chose 12 disciples. Who did choose them? Not the chief pastor, but Jesus chose them. அந்த 12 பேர்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்தான், யூதாஸ் காரியத். One out of that 12 committed suicide and died, Judas Iscariot. சாகுற வரைக்கும் அவன் அப்போஸ்தலன் என்ற பெயரோட தான் இருந்தான். Till he died, he had a name, apostle. அப்ப நரகத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். Then he now became to hell. அதனால அழைக்கப்பட்ட எல்லாரும் ஊழியக்காரங்க சீயோன்ல போய் ஜம்முன்னு உட்கார்ந்துருவாங்க, விசுவாசி எல்லாரும் புதிய எருசலேம்ல போய் உட்கார்ந்துருவாங்க. கனவு காணாதீங்க. ஏனென்றால் இங்க உள்ள ஃபெய்த் ஹோம் பிரேயருக்கு, இங்க உள்ள ஆராதனைக்கு, இங்க உள்ள கூட்டங்களுக்கு நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு வர்றீங்க, சில வேளை வராம இருக்கிறீங்க. ஆனா பரலோகம் அப்படி அல்ல, 24 மணி நேரம் அவருக்கு ஊழியம் செய்யணும், 24 மணி நேரம் துதிக்கணும். Do not dream because you are called to be a servant of God, you are called to be a believer, that you can go and sit in heaven. But you are not coming for meetings here, you come late, sometimes you don't come. In heaven 24 hours we have to serve, we have to pray to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே இந்த ஊழியத்தை நாம் செய்யும்படியாக, therefore to do this ministry, முதலாவது பலிபீடம் என்பது இயேசு. அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வார்த்தையை வாங்க வேண்டும். first the altar is Jesus. We have to be at his feet, we have to receive his anointing, his grace, his word. இரண்டாவது secondly, பலிபீடம் என்பது நாம் ரோமர் 12:1 நாம் தான் பலிபீடம். அதோட நம்முடைய சரண்டர் லைஃபை காட்டுகிறது, ஒப்பு கொடுத்தல். we as individuals, the altar, Romans 12, when it speaks of a life of surrender. நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்குது. We read in Romans 12:1 that we have to present our bodies as a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கணும். பிரசங்கம் பண்றவங்களா இருந்தா, மொழிபெயர்க்கிறவங்களா இருந்தா, ஒருவேளை நீங்க வேற ஊழியங்களை செய்தால் ஜெபித்து கிருபையை வாங்கணும், அபிஷேகத்தை வாங்கணும், அதை கொண்டு இந்த ஊழியத்தை செய்யணும். இல்லாவிட்டால் இந்த ஊழியம் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். If you are preaching, you are interpreting, you have to sit in the presence of the Lord for hours together in prayer, receive that grace and do. If you do other ministries, you have to pray God, get that grace and do the ministry. Otherwise this ministry will bring death in us. இரண்டாவது குத்து விளக்கு என்று நாம் பார்த்தோம். Second, we saw the candlestick. அப்ப அந்த குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டுமானால், for the candlestick to shine, இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒளிவை எண்ணெய் ஜனங்கள் தான் கொண்டு வரணும். people have to bring that pounded and crushed
olive oil. நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். எனக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே நான் இல்ல. As I told yesterday, I came from a Hindu family. I was not in this Christian life. ஆனா கிருபையாக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அருமையான பரிசுத்தவானை கொடுத்தார். அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டேன், அவர் மூலமா விசுவாசியா மாறினேன், அவர் மூலமா ஊழியத்துக்கு வந்தேன். அவர் தான் இங்க இருந்து மதுரை சென்ட்ரல் பாஸ்டா இருந்து பாஸ்டர் விக்டர் மோகன். But graciously God gave a saint in my life. I was saved through him. I was a believer through him. I came to the ministry. He was Pastor Victor Morgan, the center pastor in Madurai. அப்ப அவர் சொன்ன காரியம், நீங்கள் பிரசங்கத்தை கேட்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக ஜனங்க என்ன செய்யணும், சனிக்கிழமை ராத்திரி உட்கார்ந்து ஜெபித்து விட்டு நீங்க வர வேண்டும். அப்பதான் குத்துவிளக்கு என்கிற சபை பிரகாசிக்க முடியும். What he taught us was, when people come to the Sunday service, they should sit and pray in the night and come to the service to hear the word of God. Only then the church, the candlestick, can shine. இப்ப நீங்க ஜெபிக்காம வந்து இதுவரைக்கும் நான் பண்ண பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப உங்களுக்கு பல கேள்விகள் வரும், இருதயம் கடினப்படும், அல்லது துக்கம் வரும், வருத்தம் வரும். If you have come without praying and if you have heard my message so far, you will have grief in your heart. You will have sadness in your heart. You will not receive that word in your heart. என்னுடைய மெசேஜ் மட்டுமல்ல, Not just நீங்க இருக்கிற சபைக்கு போய் அங்குள்ள பரிசுத்தவங்க யார் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க ஜெபிக்காம போய் அந்த வார்த்தையை கேட்டா நீங்க 1000 கருத்துக்கள் சொல்லுவீங்க, அதுக்கு விரோதமா பேசுவீங்க. Not only my message, wherever you are, if you go and listen to the message from the saint of God without praying, you will give 1000 reasons and you will not receive those words. கொரிந்தியர்ல அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று சொல்றார். We read in Corinthians, he says that to them that say we are the savior of life, and to them that perish we are the savior of death. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 2 கொரிந்தியர் 2:16. 2 Corinthians 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இப்ப பாருங்க, ஒரே பிரசங்கம் நீங்க ஒரு கூட்டத்தார கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும், தீர்மானம் பண்ண வைக்கும், ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி போக வைக்கும். ஆனா அதே பிரசங்கம் மற்றவங்களுக்கு இருதய கடினத்தை, துக்கத்தை, வேதனையை, முறுமுறுப்பை தரும். Same message, one group of people, for them it is savor of life. They will listen to the word of God, they will take decisions, they will make a covenant to God. But to other group it will bring hardness of heart. They will not be able to receive that word. It will bring murmuring in them. அடுத்து நான் உடன்படிக்கை பற்றி அதில் உள்ள ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். Next I will speak about the ark of covenant, only one truth. மகா பரிசுத்த ஸ்தலம், நீங்க இரண்டாவது கட்டத்துல பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. You can see in the second image, in the most holy place you see the ark of covenant. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. This ark of covenant is the church which will be caught up in the secret coming of Jesus. இப்ப கவனமாய் கேளுங்க. Now listen carefully. இந்த உடன்படிக்கை பெட்டியில பல முக்கியமான ஆழமான சத்தியங்கள் இருக்கு. In this ark of covenant many deeper doctrines and truth are there. ஆனா இன்றைய தினத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாய் சொல்லுகிறார். But today in this message the Lord is telling to tell one truth. என்னாகமத்துல நாம் படிக்கும்போது, when we read in the book of Numbers, இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றிய சத்தியம் என்னன்னா, இந்த பெட்டி மூடப்படும் போது எட்டி பார்க்கவும் கூடாது, அந்த பெட்டியை தொடவும் கூடாது. பெட்டியை எட்டி பார்த்தாலும் எட்டி பார்க்கிறவனுக்கு மரணம், தொட்டாலும் தொடுறவனுக்கு மரணம். When the ark of covenant is closed, people should not go and see what is inside, or they should not touch. Either if they see what is inside or if they touch, they will die. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் Numbers 4:20 வசனம். ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவன். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கையை பற்றிய மிக முக்கியமான சத்தியம். இங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? அவன் சாகாதபடிக்கு அந்த பெட்டி மூடும்போது பெட்டிக்குள்ள எட்டி பார்க்க கூடாது. Underline this word. Then the ark is covered, he should not approach to it and should not see lest he die. அடுத்து 4ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Now in number 4:15 we read. தொடக்கூடாதுன்னு படிக்கிறோம். அவன் சாகாதபடிக்கு அதை தொடக்கூடாது. We read that he should not touch us lest he die. இதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு உடன்படிக்கை பெட்டி, ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு உடன்படிக்கை பெட்டி, இண்டிவிஜுவலாக. அடுத்து கலெக்டிவ்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பெட்டி. அப்படி முதலாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. Keep it in your mind. Every believer individually we are an ark of covenant. Every worker of God they are an ark of covenant, and collectively together we are the ark of covenant. இப்போ ஒரு விசுவாசி, now he is a believer, இவர் ஒரு உடன்படிக்கை பெட்டி, he is an ark of covenant. இப்போ இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவரை பூரணப்படுத்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். In his life the Lord is doing the work of perfection. அப்ப கவனமா கேளுங்க. இந்த பூரணப்படுத்துகிற வேலையை தேவன் செய்யும்போது, ஏன்னா இவர் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்தவர், ஜென்ம சுபாவம் ஜென்ம பாவம் இன்னும் இவருக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது. Because he was born in sin, he grew up in sin, he has had the natural body and the body of sin, and it still exists in every one of us. அப்ப ஆண்டவர், இங்க நான் சொல்றது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல மாற்றக்கூடிய பூர்ணப்படுத்தக்கூடிய வேலையை அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் அது ஒரு கட்டட வேலை என்று கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார், அடுத்து எருசலேமை கட்டுகிறார், இதைத்தான் கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What I say is applicable to every one of us. The Lord is doing that work of perfection which is called the work of the building. When the Lord shall build up Zion, he shall appear in his glory, or when he builds Jerusalem, he will appear in his glory. அப்போ ஒரு மனிதனை பூர்ணப்படுத்துவதற்கு முன்பாக அவனுக்குள்ள எத்தனையோ தோல்விகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பல பாவங்கள் குற்றங்கள் இருக்கலாம். அப்ப ஒருத்தர் ஜீவியத்தை மற்றொருத்தர் எட்டி பார்க்கவோ, அதை குறித்து பார்த்த காரியத்தை பலர்கிட்ட பேசவோ, இல்ல வாட்ஸ்அப்ல செய்தியாய் போடவோ எதுவுமே செய்யக்கூடாது. ஒருத்தர் ஜீவியத்தை ஒருத்தர் எட்டி பார்க்க கூடாது. When God is பார்த்தா பார்க்கிறவங்களுக்கு மரணம். When God is doing the work of perfection in someone's life, you should not see into his life. You should not go and tell what you saw. You should not send in WhatsApp message. If you do that, if you see the life of others, death will be for you. முதலாவது இந்த பிரமாணங்களுக்கு எழுத்தின்படியா நடந்த சம்பவத்தை சொல்றேன். நீங்க சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, பெத்ஷிமேசின் மனிதர் கர்த்தர் இந்த பிரமாணத்தை மீறி கர்த்தருடைய பெட்டிக்குள்ள பார்த்தாங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களுடைய துணிகரத்தின் நிமித்தம் அங்க அடித்தார். கிட்டத்தட்ட 50,070 பேர் ஒரே அடியில பெட்டிக்குள்ள எட்டி பார்த்தபடினால 50,070 பேரை ஆண்டவர் அடித்தார். I will tell the incident happened literally. The people of Bethshemesh, we read in 1 Samuel, because they tried to see what was inside the Ark of Covenant, God smote 50,700 people in one incident. அடுத்து பாருங்க, தொட்டா ஊசா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊசா அந்த பிரமாணத்தை மீறினா, உடன்படிக்கை பெட்டிய நல்ல எண்ணத்தோட தான், ஐயோ தேவனுடைய பெட்டி கீழே விழப்போகிறதே, மண்ணில் விழப்போதே என்று சொல்லி அதை பிடித்தான். அவனுடைய துணிவி நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார், அங்கே அவன் செத்தான். அப்ப பெட்டியை தொட்டாலும் சாவு, எட்டி பார்த்தாலும் சாவு. Next, another example, Uzzah. When he tried to touch, he wanted to preserve the ark of God from falling down, but still the Lord smote him, he died. Whether you see or you touch, you will die. அப்ப ஒரு ஊழியக்காரங்களுடைய ஜீவியத்தையோ ஒரு விசுவாசியுடைய ஜீவியத்தையோ நாம் எட்டி பார்க்க கூடாது. We should not approach and see the life of a servant of God or a believer of God. இதை பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் இப்படி சொல்லுவார். அதாவது தேவனுடைய ஆலயத்துல, சாலமோனுடைய ஆலயத்துல வெண்கல கடல் தொட்டி என்று ஒரு அனுபவம் இருந்தது. அது ஞானஸ்நான சத்தியத்துக்கு நிலாட்டம். அந்த வெண்கல கடல் தொட்டி 12 ரிஷபங்கள் மேல் நின்றது. ஆண்டவர் அந்த மாதிரி கொடுத்தார். அந்த வெண்கல கடல் தொட்டியை எப்படி வைக்கணும்னா, 12 ரிஷபங்கள் அது மேல வெண்கல கடல் தொட்டியை வைக்கணும். Pastor Lazarus used to say, if you look at the pattern, there was a molten sea which was kept on 12 oxen. Where it should be placed is upon that 12 oxen, this molten sea should be placed. அப்ப அந்த 12 ரிஷபங்கள் என்பது அப்போஸ்தல ஊழியத்தை காட்டுகிறது. The 12 oxen shows the apostolic ministry. அப்ப ஆண்டவர் தாவீதுக்கு அந்த மாதிரியை கொடுக்கும்போது, இப்ப ஜனங்கள் அந்த ரிஷபத்தை பார்த்தாங்கன்னா அதனுடைய முன்புறத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், அதனுடைய பின்புறத்தை அவங்களால பார்க்க முடியாது. This is the pattern God gave to David. So when people see that 12 oxen,
they will be able to see only the faces, they cannot see the back of that oxen. நீங்க அந்த வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அப்படி தெளிவா எழுதப்பட்டிருக்கும். If you read in Kings, it will be written very clearly about it. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு தேவ ஊழியரை பார்க்கும்போது விசுவாச கண்களோடு பார்க்க வேண்டும். If you look at a worker of God with eyes of faith, you must see them. சந்தேக கண்களோடு அல்ல, not with eyes of doubt, அவிசுவாசத்தோடு அல்ல, not with unbelief, அல்லது அவங்களுடைய பலவீனத்தின் பின்பகுதியை நம்ம பார்க்க கூடாது. or we should not see their weak side, which is the back. ஏன்னா உங்க வீட்ல உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க தான் ஊழியர்களாக, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிரதர்ஸ் இருந்தாலும் சிஸ்டர்ஸ் இருந்தாலும் உங்க பிள்ளைகள் தான் ஊழியக்காரங்களா மாறி இங்க வர்றாங்க. Whether it is a male or a female, they are from your family. They became a worker brother, worker sister, and they come to the ministry. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பூரணப்படுகிற வரைக்கும் பல தோல்விகள், பல பலவீனங்கள், பல குறைவுகள் காணப்படும். So lot of failures, lot of shortcomings, lot of weaknesses will be found in everyone's life till they get perfected. ஒருவேளை இப்ப நான் ஒருத்தருடைய பலவீனத்தை எட்டி பார்த்தா என்ன சம்பவிக்கும்? எனக்குள்ள பின்மாற்றம் உண்டாகும். ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட. இப்ப நீங்க சபையிலிருந்து போன ஊழியர்களையோ விசுவாசிகளையோ நீங்க போய் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இதனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. If you look into the life of a servant of God, a believer, or if someone who left the ministry or left this church, if you go and ask them, they will say that person was not right, this person was not right. They will only give excuses. It may cause backsliding in you. அப்ப எபிரேயர் 12:1 நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னா, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடணும், இந்த விசுவாச வாழ்க்கையை வாழணும். In Hebrews 12 verse 2 in English, the commandment given to us is we have to look unto the author and finisher of our faith. Jesus alone we should look unto, and we have to run our race. நம்ம வேற யாருடைய ஜீவியத்தையா எட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுடைய பலவீனத்தையோ அவங்களுடைய குற்றத்தையோ அவங்களுடைய தோல்வியையோ அவங்களுடைய பாவத்தையோ பார்த்தால் நம்முடைய ஜீவியத்துல ஒரு காலத்துல பின்மாற்றம் வந்துரும். If we look into the life of anyone, their failures, their shortcomings, their weaknesses, maybe backsliding will come into our life. இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்ப நான் சொன்ன இதுவரைக்கும் சொன்ன சத்தியம், இப்ப ஒரு வண்ணத்து பூச்சி அல்லது அந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அது எப்படி உருவாகிறது என்று முதலாவது பாருங்கள். Now I will give you a very simple example. Whatever I have spoken so far, consider how a butterfly is created. அந்த பட்டர்ஃப்ளையா மாறுகிறது தான் மணவாட்டி சபை, பறந்து போற சபைன்னு வைத்துக் கொள்ளுங்க. The experience of becoming a butterfly is the bridal church which will fly in the secret coming. அப்ப ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு கூட்டுப்புழு, அதாவது வண்ணத்து பூச்சியா மாறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, அந்த கூட்டுப்புழு அந்த கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுறத அவன் பக்கத்துல இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். A British man, the prior stage of a butterfly is the larva. It was in its cocoon. It is the nest or the part which is inside that cocoon. It was struggling to come out of that cocoon. அப்ப அவன் என்ன நினைத்தான்னா, இது வெளியே வர கஷ்டப்படுது, நான் ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு அதை ஊசி வச்சு ஓட்ட போட்டு அதை பெருசாக்கி விட்டான். What he thought was that larva is struggling to come out of its cocoon, so he wanted to help. So he took a needle and pierced that cocoon. ஆனா வெளியே வந்து பார்த்தபோது அந்த புழுவை பார்க்கிறதுக்கு அவ்வளவு அருவருப்பாக இருந்தது. But when the larva came out, it was abominable to look upon. It was disgusting to see. அதுபோல ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலோ நீங்கள் ஏதாயிலும் தோல்வியையோ பலவீனத்தையோ குறைவுகளையோ பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இது கூட்டுப்புழு ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுறதுக்காக கூட்டுப்புழு அந்த ஸ்டேஜ்ல இருக்குது, அந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. If you look any shortcoming or any failure in the life of a servant of God or a believer, what you must understand is it is still in the larva stage. The process is happening to become as a butterfly. அப்ப இப்படி அருவருப்பாய் கூட்டுக்குள்ளே காணப்படுகிற இந்த புழுதான் பறந்து போகக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளையாக, வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. This disgusting larva found inside the cocoon, finally it will fly in beautiful colors as a butterfly. அதுபோல இந்த இடத்திலே கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே,
என்னுடைய ஜீவியம் அருவருப்பாய் இருக்கிறது, என்னுடைய சுபாவம் அருவருப்பாய் இருக்கிறது என்று நீ ஒருவேளை அதைரியப்படுவாயானால், கலங்குவாயானால், Oh child of God who have come here, if you are troubled, if you are discouraged, my life is disgusting. இதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பறந்து போகக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளையை போல, ஒரு வண்ணத்து பூச்சியை போல கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அதற்கு முந்தின ஸ்டேஜ்ல அருவருப்பான நிலவரத்தில் ஒரு கூட்டுக்குள்ள கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். The Spirit of God is saying the Lord is going to make you as a butterfly flying with colors. You are in one stage earlier to that. You are inside that cocoon as a disgusting larva. ஆனா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? But do you know what is one mystery? நாம் ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாற வேண்டுமானால் தேவன் நியமித்த அந்த காலம் வரைக்கும், குறித்த காலம் வரைக்கும் அந்த கூட்டுக்குள் இருந்து பழக வேண்டும். வேற யாராவது வந்து நமக்கு நம்மள சில பிரச்சனையில போறாங்க, அதனால நான் அவங்களை காப்பாத்துறேன், அவங்களுக்கு உதவி செய்யறேன், அல்லது அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு போய் ஒருத்தர் பிரச்சனையில இருந்து தூக்க போக கூடாது. If you want to become that butterfly, you have to be there till the appointed time of God. You should not go and help others because they are going through difficulty. I want to help, I want to support that person. சிங்கத்தின் கெபியில தானியேல் போக முடியாத அளவுக்கு தரியு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிரயாசப்பட்டாலும் அந்த ராஜா சட்டம் போட்ட அந்த ராஜாவாலேயே தானியேலை காப்பாற்ற முடியல. Though Darius tried every possible way till the sun goes down, the king who made that decree, even he wanted, but he could not stop Daniel going into that den of lions. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியை பற்றிய சத்தியம் என்ன? What is the truth concerning the Ark of Covenant seen in the most holy place in the tabernacle? ஒருத்தருடைய ஜீவியத்தையும் சுபாவத்தையும் நான் எட்டி பார்க்க மாட்டேன், அதை குறித்து விமர்சிக்க மாட்டேன், மற்றவர்களிடத்தில் அந்த செய்தியை பரப்ப மாட்டேன். I will not go and see into the life of anyone. I will not spread that news to anyone. அவர்களுடைய ஜீவியத்தை தொட போக மாட்டேன். I will not go to touch their life. அதான் வேதத்திலே படிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். We read in the word of God, though the righteous fall 7 times, he will rise up. நீதிமான் ஏன் விழ வேண்டும்? Why righteous should fall? 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 speaks of perfection. அப்ப பூரணப்படுகிற வரையிலும் ஏதாயிலும் ஒரு பலவீனம், ஏதாயிலும் ஒரு தோல்வி, ஏதாயிலும் ஒரு பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டே இருக்கும். Till perfection, some failure, some problem will come in the life of everyone. நீ அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be நீ discouraged. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be troubled. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. இன்றைக்கு நான் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சில முக்கியமான சத்தியங்களை சொல்லி இருக்கிறேன். Today I spoke few important truths concerning the tabernacle. முதலாவது பலிபீடத்தை பற்றிய சத்தியம். First, the truth about the tabernacle. நான் வெளிப்பிரகாரத்துக்கு பலிபீடத்தை பற்றி ஒரு சத்தியம் சொன்னேன். I told the truth about the outer court. பலிபீடத்தின் அக்னி எடுத்துதான் தூபகலசத்தை நிரப்ப வேண்டும். They should take the fire from the altar to fill the censer. அதுபோல பரிசுத்த ஸ்தலத்துக்கு குத்துவிளக்கை பற்றிய சத்தியம் சொன்னேன். And for the holy place I told the truth about the candlestick. இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஜனங்கள் தான் கொண்டு வரணும். ஒரு கூட்டத்துக்கு வரதுக்கு முன்பாக ஜனங்கள் ஜெபித்து விட்டு வர வேண்டும். People have to bring that pounded, crushed and pure clean olive oil. People should pray to come before the meeting. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியை பற்றிய சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Next, about the Ark of Covenant, the truth is written in the most holy place. பெட்டி மூடப்படும் போது எட்டி பார்க்க கூடாது. When the covenant is closed, no one should go and see. அதை தொடவும் கூடாது. Should not touch it. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவரே கிருபைதாரும். Lord, give me grace. நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல, as I said yesterday, இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வருகிறது. Destruction is coming to the world. இப்போது மூன்றாம் உலக யுத்தத்துக்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Now the preparation work is going on for the third world war. எல்லா நாட்டின் தலைவர்களும் மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். All the world leaders are saying the third world war is going to come, it's going to come. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சொல்ல வேண்டும்? A child of God, then what should say? மூன்றாம் உலக யுத்தத்துக்கு முன்பாக என் இயேசு வரப்போகிறார். Before the third world war, my Jesus is going to come. My Jesus is going to come. அப்ப அவரை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? To meet him, what should we do? இந்த மொத்த தேவனுடைய ஆலயத்தினுடைய மொத்த சப்ஜெக்டுடைய கான்செப்ட் மிக முக்கியமான ஒன் வேர்ட்ல சொன்னா ஜெப ஜீவியம்.
to say the entire concept of the temple of God in one word, a prayer life. வாசலே அலறு, Howl, O ye gates! நகரமே கதறு. Cry, O city! இப்போ ஒரு ஜெப ஜீவியத்துக்காக ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம். Now let's cry unto God, plead God for a prayer life. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். Lord, I don't want anything in this world. இயேசு மாத்திரம் போதும். Jesus alone is enough. எனக்கு இயேசு வேண்டும். I want Jesus. சாம்சன் இப்படி கடைசியாக என்னிடத்துல மரிப்பதற்கு முன்பாக பேசும்போது சொன்னார், அடிக்கடி இப்படி சொல்லுவார். Pastor Samson, before he died, he told me this and he very often say this. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் வேணுமோ வேண்டாமோ எனக்கு தெரியாது. இயேசுவுக்கு நான் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியாது. I don't know whether Lord Jesus needs me or not. ஒருவேளை அவர் சொல்லலாம், நீ எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். Maybe he will say, I don't need you. ஆனால் எனக்கு இயேசு வேணும். But I want Jesus. எனக்கு இயேசு வேணும். I want Jesus. எனக்கு இயேசு வேணும். I want Jesus. மரிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறை போன் பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லாம வைக்க மாட்டா. அப்படி Every time when I speak to him over phone, he will not hang up the phone without telling these words. அதுபோல ஒருமனப்பட்டு நாம் சொல்லுவோமா? Can we all with one mind say, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் ஐயா. Lord, I don't want anything in the world. நீ எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, எடுத்து யோபு போல எல்லாவற்றையும் எடுத்தாலும் சரி. Whether you give me anything or you don't give, or like Job, if you take away everything. யோபுட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தது போல எடுத்தாலும் சரி. Though you take everything from Job like that you take. என் சரீரம் வியாதிப்பட்டு என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் சரி. Even if I become sick, if the flesh is consumed, it is fine. என் தேவனை நான் பார்ப்பேன். I shall see my Lord. நான் உம்மை பார்க்கணும். I should see you, Lord. எனக்கு நீர் வேண்டும். I want you, God. இயேசு வேண்டும். I want Jesus. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன். நேசரை போல வேறாரையும் காணேன். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன். நேசரை போல வேறாரையும் காணேன். என் நேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன். நேசரை போல வேறாரையும் காணேன். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. என் நேசரை போல வேறாரையும் காணேன். நேசரை போல வேறாரையும் காணேன். இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே. 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 Praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். சீக்கிரமாய் வந்திடுவேன்
சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை துணை, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை துணை. அது சீக்கிரமாய் காண்பதினால் சோதரிப்பேன் யார், 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 அது சீக்கிரமாய் காண்பதினால் சோதரிப்பேன் யார். Praise the Lord, praise the Lord. Hallelujah.